கர்த்தாவே. இசப்பா பேசுகிறதான சகோதரர்களின் மறைப்பு கர்த்தாவே முழுமையாக நீர் வெளிப்படுங்க சுவாமி. இசப்பா நீர் மனைவியரிடம் ஸ்தோத்திரிக்கிறோம் இசப்பா. பேசுவதற்கு கர்த்தாவே ஒரு அப்பா சரீரத்தை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் இசப்பா மூலமாக நீர் அப்பா பயன்படுத்துறது கர்த்தாவே. அப்பா அது கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா அண்ணன் மூலமாக கர்த்தாவே அப்பா முழுமையாக நீர் மறைத்து வெளிப்படுங்க கர்த்தாவே. கூடியிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து தருவீங்க. சொல்லிக்கிறோம். நாம் ஒன்றி பிரிவை பாடும்போது நாம் செய்தி அவன் இந்த மாதிரி சொன்ன கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்கு கூடியிருக்கிற ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவது நன்றி செலுத்த கடமையை செலுத்திட்டு நான் வேகமாக போகிறேன். இந்த சபையாருக்கும் இந்த சபை நடத்தினர் எங்கள் ஸ்டீஃபனங்களுக்கும் என்னுடைய முதலாவது நன்றி. ஒரு தருணத்தை எனக்காக கொடுத்ததற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். தானியேல் 6:11. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அதை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Daniel chapter 6 verse 11. Then these men assembled and found Daniel praying and making supplication before his God. வாசித்த வேத வசனங்களை தாமே தேவன் ஆஸ்வதித்து அவருடைய கிருபைகளும் இருக்கங்களை கூட்டுவாராக. அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கேட்டும்போது ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்கட்டும். நம் ஜெபம் செய்யும்போது தலைகளை தாழ்த்தலாம். மகா இருக்கும் கிருபை நிறைந்த என் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே, பூரண அளவுள்ளவரே, சர்க்குணரே, நியாயாதிபதியே, கிருபை உள்ளவரே, மகத்துவமானவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான சாயங்கால வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. நேரமும் சாயங்காலமாக இருக்கிறது, காலமும் சாயங்காலமாக இருக்கிறது கர்த்தாவே. அப்படி என்றால் இருள் வரப்போகுது என்று அர்த்தம் கர்த்தாவே. ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு வெளிச்சத்தில் ஜீவிக்கும்படியாக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சிறிய வெளிச்சத்துக்காய் நன்றி. அந்த வெளிச்சம் நாளுக்குரிய வேத வார்த்தையாக இருக்கிறது, அதில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் எத்தனையோ பேர் கர்த்தாவே பயபக்தி இல்லாமல், தேவனுக்குரிய பயம் இல்லாமல் தன்னுடைய சொந்த காரியத்தை இடம் கொடுத்திருந்தாலும் சிறியவர்களாய் எங்களுக்கும் உண்மை பற்றிதான பயத்தையும் ஒரு வார்த்தையின் படி கர்த்தாவை கீழ்ப்படுகிற ஆவி உங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த புதன்களுக்கு கூடுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாய் நாங்கள் ஜெபித்தோம், பாடலை பாடினோம். இந்த நேரத்து மகத்தான வார்த்தை பகுதி வந்திருக்கிறோம். இந்த காரியத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளும். எங்கள் கிருபையாயிரும். நாங்கள் செய்வது பாவ அறிக்கையா இருக்கிறது. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட வாசித்த வேலை இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா நம்முடைய ஆவியதை சேர்க்கிறதாக வசனம் சொல்லுகிறது. இப்படி பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே படித்த வார்த்தையில் கர்த்தாவே பரிசுத்தாவியான் தாமே நீ வியாக்கியானப்படுத்தி அதை ஒன்று சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு மனத்தை ஆவியை தாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களோட ஒரு மனம் அது தலைக்களை நோக்கி இருக்குது கர்த்தாவே. அது கிருபை செய்யும். அடியை மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நான் செய்த ஒவ்வொரு தவறுகள் அவதூறுகளை தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேலையில நீர் இடைப்படுங்க, நடத்திக் கொள்ளும். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல தகப்பனே. அல்லேலூயா. இதுமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிக்கட்டும். லாஸ்ட் டைம் என்னுடைய மெசேஜ் எத்தனை பேர் கேட்டீங்க? உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் நீங்கள் எனக்கு நினைப்பூட்டலாம். லாஸ்ட் டைம் பேசின யாருக்காச்சும் நினைவு இருக்கிறதா? எந்த டாபிக்காச்சும் நினைவு இருக்கிறதா? சரி, லாஸ்ட் டைம் பற்றி நம்ம தானியலை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ தானியல் சிங்ககபிக்கு போகிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த செய்தி. நான் தனியாக எடுக்கல, அதோட தொடர்ச்சி தான். தானியல் என்ன பார்த்தோம்னா, தானியல் 3 வேளை ஜெபிக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஜெபிக்கிறார். சங்கீதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி என்றால்
மாலை நேரம் என்ற அர்த்தம். செவ்வானம் எடுக்கிற நேரம் என்ற அர்த்தம். அதாவது வெளிச்சம் மறையிற நேரம்னு அர்த்தம். இப்ப வெளிச்சம் மறையணும்னா அது உதிச்சிருக்கணும், அதுதான் காலை வேலை. சந்தி என்றால் சந்திக்கிற இடம் என்று அர்த்தம். காலை மாலையும் சந்திக்கிற இடம் அது மத்தியான வேலை. அதுதான் 3 வேளை ஒரு ஜெபம் பண்ணாராம். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு வசனத்தை வாசேன். அந்த சிங்ககபலி போறதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன பண்ணாருன்னா விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் செஞ்சாராம். 2 வெவ்வேறான காரியங்கள். விண்ணப்பம் வேற, ஜபம் வேற. புரியுதுங்களா? ஸோ அவர் சிங்ககபலி எடுத்துன்னு போட்டுறாங்க. அப்புறம் ராஜா ஓடி வந்து கேட்கிறார். அப்போ தானியேல் சொல்றார், நான் இடைவிடாமல் என் தேவன் பேரில் வைத்து விசுவாசமே என்னை ரச்சித்ததுன்னு சொல்றார். அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் சிமியோனும் மரியாதை குறித்து பார்த்துட்டு நம்ம முடிச்சோம். அவர் 3 வேளை ஜெபிச்சாருங்களா? இப்ப படிச்சோம். அவர் விண்ணப்பத்தையும் ஜபத்தை ஏறெடுத்தார். அது என்ன ஏறெடுத்தார், என்ன ஜபத்தை ஏறெடுத்தார் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? என்னுடைய தலைப்பு இது கொஞ்சம் ரொம்ப பெரிய செய்தி, ரொம்பவே பெரிய செய்தி. இது என்னால் கொடுக்க முடிகிற அளவுக்கு நான் சுருக்கமாக வேகமாக முடிக்கிறேன். சரிங்களா? தேவன் உதவி செய்யட்டும். என்னுடைய செய்தியின் தலைப்பு தானியேலின் ஜபம், த டேனியல்ஸ் பிரேயர். தானியேலின் ஜபம். அவருடைய ஜபம் எங்க இருக்கு அப்படின்னா அது 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தானியேல் 9ஆம் அதிகாரம். நான் சொல்றேன் என்னோட நீங்க வெயிட் பண்ணுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 தொடங்கி அப்படியே கண்டினியூஸா இன்னைக்கு 9th சாப்டரை டீகோட் பண்ண போறோம். 9th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் பிரைட். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? 9th சாப்டர் தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியல யாருக்குமே? நீங்க 9th சாப்டர் தான் இருக்கிறீங்க. இன்னும் சொல்லட்டா மலியா கடைசி வசனத்துல நீங்க இருக்கிறீங்க. நம்மள அங்கதான் இருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தல் 10ல இருக்கிறோம். வெளிப்படுத்தி 8:1 இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இது படிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? நான் எப்பவுமே சொல்றது, ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்த உலகத்துல ஒரு சந்தோஷத்தை விட ஃபர்ஸ்ட் சந்தோஷம் கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுங்களா? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது. ஏன் தெரியுங்களா? தேவன் அது புத்தகத்தை தான் வாங்கினார். சரிங்களா? நான் அதுக்கெல்லாம் போல நான் என்னுடைய பொருளுக்கே நான் வரேன். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த செய்தியில 2 விஷயத்த நான் முன்னாடி வைக்க போறேன். ஒன்று, அநேக கேள்விகளோடு நீங்க இருக்கிறீங்க. லைஃப் குறிச்சு, இல்ல வேலையை குறிச்சு, இல்ல சபை குறிச்சு, இல்ல உங்களுடைய சொந்த காரியங்கள் குறித்து, வியாதி குறித்தோ, இல்ல ஏன் எனக்கு இன்னும் இதே நிலையில இருக்கிற, எனக்கு கடன் இருக்குது, மற்ற எல்லா காரியங்களும் நீங்க வச்சுக்கோங்க. என்னால தொடர்ந்து போக முடியல, வியாதி இருக்குது, வயசாகுது, நிறைய டவுட்ஸ் இருக்கு. சில பேரை பார்த்து எனக்கு டவுட்ஸா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் காரியம். சரிங்களா? சாரி, இது செகண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பொருளோட ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னாடி போக முடியல. நான் அதிகமா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால முடியல. சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால முடியல. நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்னத்தை செய்யணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? என்னெல்லாம் காரியத்தை செஞ்சா நான் தேவனத்தை சேர முடியும்? ஏன் என்னுடைய ஜப வாழ்க்கை நான் அதிகமா ஜெபம்னு நினைக்கிறேன், பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால முடியல அப்படின்னு யாராவது கேள்வியோடு இருந்தா இது உங்களுக்கான செய்தி தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இது. தேவன் இதை பகிர்ந்து கொடுக்க தேவன் உதவி செய்யட்டும். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இன்னைக்கு யாரையும் வசனத்தை வாசிக்க போறது கிடையாது, ஏன்னா டைம் ஆயிடும். ஆனால் நானே நானே கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முக்கியமாக கவனிங்க. ஏதாச்சும் முக்கியமான வேற ஏதாவது வேலைகள் இருந்தால் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு தானியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை ரொம்ப முக்கியமாக இருந்தால் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க. பட் நீங்க தயவாய் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வசனம் உங்களுக்கு புரியும். விசுவாசிக்கிறீங்களா? லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா? தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகாசுவேருவின் புத்திரரான தரியு ராஜபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இப்ப கவனிங்க, வசனத்தை படிக்கும்போது நானே நீங்க படிச்சிடான்னு சொன்னீங்க, கவனிச்சா போதும். கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட. கல்தேர் யார் அப்படின்னா பாபிலோனியர்கள் தான் கல்தியர்கள்னு சொல்லுவாங்க. பாபிலோனியர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் கல்தியர்கள். ஓகேங்களா? யூதயா தேசத்துல வந்தவர்கள் பேர் யூதர்கள். எருசலேமில் வந்த ஒரு பேர் அவங்க பேர் சமாரியர்கள். மன்னிக்கும், இஸ்ரேல் தேசத்துல வந்தவங்க பேர் வந்து சமாரியர்கள், எருசலேமர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அது தொடர்ந்து நான் சொல்றேன். அந்த மாதிரி கல்தேர் அப்படி என்றால் பாபிலோன் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தான் கல்தேயர். அந்த பாபிலோன் ராஜ்யத்துல இப்போது பாபிலோன் ராஜ்யம் கிடையாது. நம்ம தானியேலுடைய சிங்ககபில போட கதையை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவர் எங்க இருந்தாருன்னா பாபிலோன் அண்டர் தான் அவர் இருக்கிறார். சரிங்களா? இப்ப பாபிலோனுடைய ராஜ்யம் முடிவு பெற்று
அதுக்கு அடுத்த ராஜ்யமான மேதிய பெர்சிய ராஜ்யம் வருது. இப்பொழுது அவர் என்ன ராஜ்யத்தை அண்டர்ல இருக்கிறார்னா மேதிய ராஜ்யத்துல இருக்கிறார். அங்கே அதே பகுதி தான், இங்க ஒரு வடைப்பாடு இருந்தது, அதே பகுதி தான். சரிங்களா? இப்போ அவர் எந்த ராஜ்யத்தை அண்டர்ல இருக்கிறார்னா மேதியா என்ற ராஜ்யத்துல அண்டர்ல இருக்கிறார். அந்த மேதியா ராஜ பேர் வந்து தரியு. சரிங்களா? அவருடைய ராஜபாரத்தில் தான் அவர் இருக்கிறார். 2வது வசனம், தானியேலாகிய நான் எருசலேமில் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 20 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்ப தானியேல் அந்த அண்டர்ல இருக்கும்போது என்ன பண்றாராம், ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, நீங்க கவனிச்சா போதும், நானே சொல்லிடுறேன். தானியேல் அந்த அண்டர்ல இருக்கும்போது அவர் என்ன பண்றாராம், பைபிள் படிக்கிறாராம். என்ன படிக்கிறாராம்? தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கிறாராம். சரிங்களா? அது நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். The first year of his reign I Daniel understand by the books of number of the years whereof the word the Lord came to Jeremiah the prophet that he would accomplish 70 years in the desolation of Jerusalem. எருசலேமில் பால் கடிப்பு அப்படின்றால், பால் என்றால் பால் அடைதல் என்ற அர்த்தம், வீணாவுதல் என்ற அர்த்தம். கடிப்பு என்றால் அழிவு. சரிங்களா? இங்கிலீஷ்ல டிசோலேஷன் இருக்கு. டிசோலேஷன் அப்படின்னா அழிக்கிறது, அழிவு என்ற அர்த்தம். சரிங்களா? அவங்க எருசலேம் நகரத்தில் இருந்தாங்க. இப்ப அந்த எருசலேம் நகரம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா? இவங்களை பாபிலோனியர்கள் பிடிச்சுன்னு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 606 பிடிச்சுன்னு போறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 606 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சுன்னு போயிட்டாங்க. அந்த 600 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 68 வருஷம் அப்புறமே தான் இந்த மேதிய ராஜ்யம் வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை வருஷங்க? 68வது வருஷத்துல அவர் புக் எடுத்து படிக்கிறார். எத்தனாவது வருஷம்? அவர் சிறையிருப்பு போய் அவருக்கு போகும்போது 12 வயசு அவருக்கு. சரிங்களா? சோ 68வது வருஷத்துலதான் அவர் புக் எடுத்து படிக்கிறாராம். ஏன் தெரியுமா படிக்கிறாரு? அவர் யோசிக்கிறாரு, எருசலேம் எவ்வளவு அழகான ஒரு நாடு, அதாவது கானான் எவ்வளவு அழகான நாடு, நம்ம அங்க இருந்தோம். எருசலேமில் தேவன் வாசம் செஞ்சார், அவரோட ஷிகினா மகிமை இருந்துச்சு, அங்க மேகஸ்தம்பம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கிறோமே. சொல்லப்போனா தானியேலும் கொஞ்சம் நபர்களும் மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கிறாங்க, ஒரு அண்டர்ல இருக்கிறாங்க. அவங்கள தேவன் வந்து அவங்கள அப்படி சொல்றது, ஒருத்தர் கீழே வைக்க மாட்டாரு. அவங்க தான் பிசினஸ், அவர் தான் ஃபர்ஸ்ட் வேலை கொடுக்குறவங்களா வச்சு வைப்பாரு. அவங்களுடைய நாலேஜ் அப்படிதான் தேவன் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் எப்போ அவங்க யூதர்கள் எப்பவுமே மற்றவங்க வேலை கொடுப்பாங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க பிசினஸ் மேன், அவங்க கிரேட் பிசினஸ் மேன், நல்ல நாலேஜ் விடுவீங்க. ஆனா இப்போ ஒரு மேதே ராஜ்யத்துல அடிமையா இருக்கிற ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுருக்கிறாரு. அவருடைய ஜனங்கள்லாம் அடிமையா இருக்கிறாங்க, அதாவது சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்பு என்றால் ஒரு நாட்டை அப்படியே பிடிச்சின்னு போய் அவங்களுக்கு தேவையான பெண்களையும் அவங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறதோ, இல்லை ஆண்களையும் அவங்களுக்கு அந்த வேலைக்கு வச்சுக்கிறதோ, அந்த மாதிரி எடுத்துன்னு போறவங்க தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இவங்க 3 பேர் மட்டும், இந்த 4 பேர் மட்டும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மற்றெல்லாம் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. மீன் சிறையிருப்புல, அடிமைத்தனம் கிடையாது, சிறையிருப்புல இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதுதான் யோசிக்கிறார், நம்ம ஏன் சிறையிருப்புல இருக்கிறோம், நமக்கு ஏன் கஷ்டம், நமக்கு ஏன் அந்த பிரச்சனை, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. அப்போ அவர் அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது அவர் பைபிளுக்குள்ள போனாராம். நீங்க யோசிச்சு கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மை, இழக்கப்பட்ட நேரம், ஏதாவது சோர்வுகளோ கேள்விகளோ எல்லாத்துக்கான பதில் நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு போகணும். தீர்க்கதரிசன புஸ்தகம் அது வேதாகமா இருக்கிறது. அதை எப்ப நான் சொல்றேன். சரிங்களா? தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னவா இருக்குது? அவர் என்ன படிச்சாரு? பைபிள் படிச்சாரு. தான் கஷ்டத்தை அறிய, நான் ஏன் கஷ்டத்துல இருக்கிறேன், ஏன் அடிமைத்தனத்துல இருக்கிறேன், எனக்கு எந்த நோவு, எனக்கு ஏன் இந்த பெயின், ஏன் லைஃப்ல இப்படி ஃபெயிலியர், எதனால, இதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு அவர் பைபிள் படிக்க போனார். எத்தனாவது வருஷத்துல? 68வது வருஷத்துல. சரிங்களா? அப்படி அவர் அந்த விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, 3வது வசனத்தை படிக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினால விண்ணப்படிகளாம் தேட என் முகத்தை அவருக்கு நேரா நோக்கி, ஆங்கிலத்தில் படிக்கிறேன். I set my face unto the Lord God to seek my prayer and supplications with fasting and sackcloth and ashes. இப்ப கவனிங்க, அவர் பைபிள் படிச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா? அவர் என்ன படிச்சாருன்னா, அவருக்கு முன்னாடி வாழ்ந்த எரேமியா என்ற ஒரு பாஸ்டரோட தீர்க்கதரிசியோட புக்கை படிக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? பவுல் ஒரு பாஸ்டரா, அவர் ஒருத்தர் பாஸ்டரா இருந்திருப்பாரு. அவர் எழுதின நிருபங்கள்னா புதிய ஏற்பாடு. தீர்க்கதரிசி ஒரு பாஸ்டரா இருந்தார் ஃபர்ஸ்ட். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு அந்த லெட்டர்ஸா இருக்கு நம்ம கிட்ட. அது நான் பின்னாடி சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் எரேமியா சொல்றாரு, 70 வருஷம் நீங்க இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது புக்கு பைபிள் எடுத்து பாக்குறாரு, 68 ஆயிடுச்சு. எப்ப 2026 ஆயிடுச்சு. எப்ப நம்ம திரும்ப போவோம்னு யோசிக்கிறாரு அவர். எப்ப எத்தனாவது வருஷத்துல? 68. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. சரிங்களா? அவருக்கு டைம் இருந்துச்சு, நமக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்றாரா? உபவாசம் பண்ணாராம். ரட்டில உட்கார்ந்தார். ரட்டு என்றால் சாக்கு துணி என்ற அர்த்தம். என்னதுங்க ரட்டுனா? என்ன?
சாக்கு துணினால சொர சொரப்பா இருக்கும். கால் கிராமத்துலாம் அதுதான் கால் துடிக்கிற மேட்டா யூஸ் பண்ணுவாங்க. கோணி துணி சாக்கு துணி அரிசிலாம் தருவாங்க இல்லைங்களா ரேஷன் கல்ல, அந்த துணியை போட்டு உக்காருது, அதெல்லாம் அதுல உட்காந்து ப்ரேயர் பண்றாராம். அது மட்டும் இல்ல, உபவாசம் பண்ணாராம். அவர் என்ன பண்ணாருங்களா? உபவாசம் பண்ணாராம், ஜபத்தும் பண்ணாராம். ஜபம் என்றால் இறைவனிடம் பேசுவது என்று அர்த்தம். இறைவனிடம் பேசுவது, ஒரு மனிதன் இறைவனிடம் பேசுவது. இறைவன் என்ற வார்த்தை அவனவன்றது தவறான வார்த்தை இல்லை. நீங்க தமிழ் அழகா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இறைந்து கூட்டல் பன், அதான் இறைவன். இறைந்து என்றால் நிறைந்து இருப்பவன் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? பன் என்றால் அரசன், தலைவன் என்ற அர்த்தம், ஒரு ஆட்சியாளன் என்ற அர்த்தம். எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற இறைவன் தான் இறைவன் அர்த்தம். எல்லாத்தையும் சிருஷ்டித்து யாருங்க? மகத்தான அந்த கர்த்தர். அவர்கிட்ட அவர் ஜபத்தை எடுக்கிறாராம், அதாவது இறைவனிடம் பேசுறாராம். சரிங்களா? அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வைக்கிறார். விண்ணப்பம் என்றால் கோரிக்கைகளை வைப்பதுன்னு அர்த்தம். தனக்கு வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது, இப்படி தேவை, அது வேணும் அப்படின்னு. அவர் ஜெபம் பண்ணா நான் சொன்னேன் பாத்தீங்களா? அவர் ஜபத்தை எப்படி செஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டெப்பு தம்பி ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சேன். இந்த மெசேஜ் எங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமே, இன்னும் உன்னை நெருங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணட்டுமே, புதுசா எதாவது கிடைக்கட்டுமே ஜெபம் பண்ணார். இன்னைக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணா நீங்க பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க இன்னும் தேவனிடத்தில் நெருங்கத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடைச்சிரும். அடுத்து இன்னும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏமே அவர் ஜபத்தை எப்படி செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்யுது. இதோட இப்ப கவனிங்க. ஜபம் பண்றா. ஜபம் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் இறைவனிடம் பேசுவது. இறைவன் யார்? கர்த்தர். கர்த்தரிடம் பேசும்போது எப்படி ஜபம் பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கை செய்யறாராம். நான் கடந்த நாட்டுக்கு ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கிற ஒரே வார்த்தை இதுதான். பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு ஜபம். அதை கலந்து கொள்ளாவிடில் உங்களுக்கு விசுவாசமா நீங்க பாட முடியாது, விசுவாசமா வார்த்தை கேட்க முடியாது. அந்த அவிசுவாசம் தான் வந்து நிற்கும். இந்த செய்தி சொல்லுது, ஒரு பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்க இல்ல ஒரு செய்தியாளனுடைய வார்த்தை நிற்கும். அவனுடைய வல்லமை அற்று போறதுக்கான காரணம் அங்க ஒரு மனம் இல்லையா, சகோதர சிநேகம் இல்லையா. ஒரு மனம் என்றால் ஒரு புள்ளியை நோக்கி பார்ப்பதுன்னு அர்த்தம். என்னதுங்க? ஒரு புள்ளியில யார் இருக்கிறாருன்னா அங்க அன்பு இருக்குது. தலைக்களாக கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சகோதர சிநேகத்துக்கு அடுத்த பாகம் என்னென்றால் அது அன்புதான். புரியுதுங்களா? அன்பை நோக்கி இல்ல, நீங்க விசுவாசத்தை நோக்கி இல்ல, இங்க இருக்கிற விசுவாசம் அங்கதான் இருக்குது, நீங்க நோக்கி இல்ல, நாங்க ஒருமனம் இல்ல, அங்க செய்திக்கு வல்லமை அற்றுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன தேவை? பேஸ்மெண்ட் என்னன்னா பிரேயர்ல பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமான பாவ அறிக்கை. இன்னைக்கு நானும் தம்பி வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் பேசணும். நான் யோசிச்சது அப்படிதான். தேவனுக்குரிய பயம் இல்லைன்றதுதான் எங்க காட்சி. இவன் என்னோட சேர்த்து. ஸோ ஒரு ப்ரேயருக்கு முன்னாடி தேவை என்றால் பாவ அறிக்கை. நீங்கள் கிறிஸ்துவிடம் அதிகமாக நெருங்கணும் அப்படின்னா நீங்க பாவ அறிக்கை ஃபர்ஸ்ட் செய்யணும். தன் பாவங்களை அறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவன் தான் ஜீவன் பெறுவானா. ஜீவன் யாருங்க? கரெக்டா சொன்னீங்க, கிறிஸ்து. அவர் தான் ஏதே தோன்றது இருந்தார். ஜீவன் தருகிற விருட்சம் அவரா இருந்தார். புரியுதுங்களா? பாவத்தை நான் ஏதோ நேற்று செஞ்சுட்டா போய் சொல்லிட்டேன், போய் சொல்லிட்டு திரும்ப நாளைக்கு போய் சொல்றது பிளான் வச்சிருக்கிறது கிடையாது. உண்மையிலே அது செய்தி சொல்றேன். அது உண்மையா மனம் இருந்து அதை விடுறதுக்கான மனநிலை வந்திருக்கும். அப்பதான் அதை அறிக்கை செய்ய முடியும். அப்பதான் கண்ணீர் தண்ணி வரும். புரியுதுங்களா? பிரதர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்வார். அது நான் என்னுடைய பாயிண்ட் இருந்து நான் பேசுறேன், யாரும் தப்பா பேசல. உலக கண்கள் எது பெற்றுக்கொள்ள முடியாது அடிக்கடி சொல்வார். அதை படிச்சதில்லை. சரி, அதை தவறா புரிஞ்சுச்சுன்னா எப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டால் அது எப்படி நடக்கும்னா, நீங்க சும்மாவே ஆள ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி தெரியுமா ஆளணும்? உடைத்த ஒரு இருதயத்தோடு ஆளணும். அதான் வசந்த உலகில் காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பிள்ளை இருக்குது. பிள்ளைகளுக்கு நிறைய விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் திங். அடம் பிடிக்கிறத வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு அப்பா கட்டி கேட்டுனே இருக்குது, இது கொடுங்க, இது வாங்கி கொடுக்குன்னு. அது என்ன பண்ண ஆள ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க? அழுதே அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் நல்ல காட்சி நல்லா புரியும். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும், அப்போ அழுதா அப்பா வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு. அப்போ நாளைக்கு அடுத்த பொருளுக்கு வேணுமனே ஆளும், அழுகு வராது, அது ஆசை இருக்காது, வேணுமனே ஆளும். புரியுதுங்களா? உண்மையிலே இருதயத்தை கிழித்து கொண்டு அழ வேண்டும். அதுதான் நான் செய்தி யோவேல படிக்கலாம். நான் கடைசி அதை சொல்லிட்டு போறேன். புரியுதுங்களா? ஸோ உலக கண்கள் வந்து யதார்த்தமான வார்த்தை அல்ல. உண்மையிலே உடைந்த இருதயத்தோடு பாவ அறிக்கை செய்து அதை விட்டு அப்பதான் ஜீவனம் பெற முடியும். அவர் என்ன செஞ்சார்? ஃபர்ஸ்ட் பாவரிக்கை, அதான் சொல்லுது, பாவரிக்கை செய்தாராம். அதுக்கு முன்னாடி சின்னதா பிரைஸ் பண்ண வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. தேவன் எடுத்தோடனே போய் பேசிடக்கூடாது. இப்போ பிரதர் இவர் உங்ககிட்ட வந்து நீங்க சூப்பர் பிரதர், நீங்க அப்படி என்ன பண்ணீங்க தெரியுமா, அப்படி இப்படி சும்மாவே பண்ணிருந்தா அவருக்கு என்ன வந்துடும்? கோபம் வரும்.
அவர் இனிமே பண்ணிருக்க மாட்டாரு, எதுவுமே பேசிக்க மாட்டார். சும்மாவே நீங்க சூப்பரா தெரியுமா, அப்படி பேசுங்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னன்னா உங்களுக்கு ஐயோ வசனம் சொல்லுது. சும்மாவே புகழ்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா உங்களை, நீங்க சூப்பர் அப்படி வா எப்படியா உட்காடுறீங்க பார்த்து எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படி பேசினே இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. வசனம் சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு ஐயோ. ஸோ அவர் முன்னாடி பிரைஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? ஓ ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரைஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, and prayed unto my Lord God, my God, and made my confession and said, confession என்றால் பாவத்தை அறிக்கை செய்வது, the great and dreadful God, பயங்கரமான தேவனே, keep the covenant, the mercy to them that love him. உம்மை நேசிக்கிறவங்களுடைய கற்பனைகள் நேசிக்கிறவங்களுக்கு நீ கிருபை செய்கிறவரே, அப்பேற்பட்ட மகத்தான தேவனே அப்படின்னு சொல்லி இப்போ அவர் பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். நான் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், நான் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கேன். 5வது வசனம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நல்லா கவனிங்க. இப்ப யார் பிரேயர் பண்ணுகிறது? தானியேல் ஜெபம் பண்றார். அவரு தனக்காக மட்டும் ஜெபம் பண்றார். நாங்கள் பாவம் செய்துன்னு சொல்றாரு. உங்களுக்காக மட்டும் ஜெபித்துக் கொள்ளாதீங்க. அங்கே ஃபேமிலி மேனாக இருந்தால் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு, துணை என்றால் கூட இருக்கிறவங்க, துணியாருக்கோ, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு, சபை சார்ந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு விஷயத்த செய்யும். கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. அப்படி ஜெபம்ன்றது ஒரு விஷயத்த செய்யும். சரிங்களா? திருப்பி சொல்றாரு, நாங்கள் பாவம் செய்யும். நாங்கள் யாரை மென்ஷன் பண்றாரு? தன்னையும் தன் ஜனத்தையும் சேர்த்து தான் மென்ஷன் பண்றாரு. புரியுதுங்களா? அது ஃபர்ஸ்ட் சொல்றது பாவம் என்றால் அது ஆங்கிலத்தில் sin இல்லையா? sin is described as a missing a mark or mistake. தெரியாமல் செய்வதுதான் பாவம். உங்களுக்கு புரியுதா? பாவம் என்றால் sin, தெரியாமல் செய்வதுதான் பாவம். அடுத்த விஷயத்துல அது இங்கிலீஷ்ல நான் படிச்சறேன். we have sinned, நாங்கள் பாவம் செய்தோம், and have committed iniquity and have done wickedly. first committed iniquity அப்படினா அக்கிரமம் செய்தோம்னு சொல்றார். அடுத்து 5வது வசனத்துல படிச்சேன், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்த. அக்கிரமம் என்றால் தெரிந்தே செய்வது. பாவம் என்றால் என்னது? தெரியாமல் செய்வது. அக்கிரமம் என்றால் தெரிந்தே செய்வது. அது ஆங்கிலத்தில் நான் தேடும்போது ஒரு விஷயத்தை நான் படித்தேன். இட்ஸ் எ ப்ரீமெடிடேட்டட் சாய்ஸ். ப்ரீமெடிடேட்டட் சாய்ஸ் என்றால் திட்டமிட்டு எடுத்த தேர்வு. நான் பாவம் செய்யணுன்னே பிளான் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு செய்ய போறேன், நாளைக்கு போய் சொல்ல போறேன், திட்டமிட்டே செய்யறது தான் அவங்க அக்கிரமம். தானியேல் 7 வாரத்தில் அவர்கள் அக்கிரமம்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது எங்க அது சிலுவையிலே நிறைவேற்றி. சரிங்களா? ஸோ அக்கிரமம் என்றால் என்ன? தெரிந்தே செய்வது. ப்ரீமெடிடேட்டட் சாய்ஸ், தெரிந்தெடுக்கப்பட்ட செயல், அதுதான் அக்கிரமம். நாங்கள் பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம். அடுத்து படிக்கிறார். அடுத்து சொல்றார், and have done wickedly. தமிழ்ல சொல்றதுக்கு துன்மார்க்கமாய் நடந்து. விக்கெட் என்றால் துன்மார்க்கம், தீய வழியில நடப்பது, பொல்லாங்கான செயல் என்ற அர்த்தம். சரிங்களா? விக்கெட் தீய வழி, பொல்லாத செயல், இமாரல் திங்ஸ், ஒழுக்கக்கேடான செயல்கள், அதுதான் துன்மார்க்கம். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து கலகம் பண்ணி, ஆங்கிலத்தில் அது பேர் and have rebelled. கலகம் என்றால் ஒரு ஆட்சிக்குல அவங்க செய்யற ஆட்சியை குறித்து கலகம் பண்றது, அதாவது போராட்டம் பண்றது. இப்போ ஒரு ஆட்சி நடக்கும், அவங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்கும், அந்த கொள்கைகளுக்கு எதிர்த்து போராடுவது. அது இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சாங்க, நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்றார். சரிங்களா? இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்? கலகம் என்றால் எதிர்த்து போராடுவது, அகெயின்ஸ்ட், சட்டங்களுக்கு எதிர்த்து, ஆட்சியாளருக்கு எதிர்த்து போராடுவது. இதோட எல்லா காட்சியும் நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது என்னுடைய விஷயம் தான், நான் எடுத்து பார்த்து சொல்றேன். நீங்கள் ஓரேப மலையில இந்த விஷயத்த நீங்க பார்க்கலாம். பொன் கன்றி குட்டி உருவாக்குனாங்களா? லாஸ்ட் டைம் இங்க இருந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, மோசே எந்த மலையில இருந்தாருன்னு சொல்லி. இல்லையா? என்ன மலைங்க? இருந்துங்க மட்டும் சொல்லுங்க. சொல்லிடுறேன். நான் ஒரே மலை, சீனாய் மலையும் ஒரே மலை ஒன்று தான். அது வேத ஆராய்ச்சிகளுக்கு அது வேற பிரிச்சாலும் பட் லிட்டரலா அது ஒண்ணுதான், ஒரே மலையை தான் குறிக்குது. சரிங்களா? அந்த மலையில பொன் கன்றி குட்டி உருவாக்க என்னன்னா, மோசே மலையில மேலே போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 40 நாள் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் போயிட்டாரு, அவ்வளவுதான், பாஸ்டர் போயிட்டாரு, இறந்துட்டாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கிட்டு இதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கதான் துன்மார்க்கம், கழகம், பாவம், அக்கிரமம்லாம் நடக்கும். அது அங்க காட்சி முழுமையாக அங்கேயே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நான் அடுத்தடுத்த வசனத்துக்கு ஒரு 2 காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இஸ்ரேல்கள் பெருசா செய்த தவறுகளில் முக்கியமானது என்னன்னா, ஒன்று சிலை வழிபாடு.
விக்கிரகங்களை வணங்கினாங்க. விக்கிரகம் என்றால் சிலை என்ற அர்த்தம். வேற்று தெய்வத்தை வணங்குதான் முதலாவது பெரியதாக செய்த தவறுகளில் ஒன்று. அடுத்து விபச்சாரம். விபச்சாரம் என்றால் என்ன? நான் அடிக்கடி சொல்றது, தேவையில்லாத ஜீவன்களை உள்வாங்கி எடுத்துக்கொள்வது. பக்கத்தில் இருக்கிற காரியத்தினை எடுத்து அதன்படி வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க கோட் சேர்த்து வாழ ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? ஒன்று விக்கிராராதனை, இன்னொன்று விபச்சாரம். இன்னும் நிறைய விஷயம் செஞ்சாங்க. இது மேஜரான திங்ஸ். சரிங்களா? அடுத்த வசனத்துக்கு போறேன். முத நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியர்களுக்கு செவி கொடாமற் போனோம். இப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து தான் பெருசா எடுக்க போற செய்தியே. 6வது வசனத்தை போட்டிருக்குது. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். இங்கிலீஷ்ல ஆர்டர் தான் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? neither have we held on the servants the prophet. The servants the prophet. தீர்க்கதரிசிகள் எப்பவுமே தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? தீர்க்கதரிசி எப்பவுமே யாருங்க? ஊழியம் என்றால் கடவுளுக்கு தொன்று செய்பவன் என்ற அர்த்தம். ஆனால் ஊழியக்காரர் சொல்லி கிண்டல் பண்றது. கடவுளுக்கு, இறைவனுக்கு தொண்டு செய்பவன் என்ற அர்த்தம். இந்த இவர் எந்த இறைவனுக்கு, தீர்க்கதரிசிலாம் எந்த இறைவனுக்கு தொண்டு செஞ்சாங்க? யாரு? தேவன்ன்றது பொதுவான வார்த்தை. கடவுள் போல அது தேவன் என்று ஒரு பொதுவான வார்த்தை கிடையாது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது பழைய ஏற்பாடு. கர்த்தர் என்று நீங்க அதை குறிப்பிடணும். புரியுதா? இதுதான் நம்ம செய்யற தவறு. மனவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம அதோட விட்டுட்டு கிறிஸ்துவை நீங்க சரியான இடத்துல பொறுத்தல அப்படின்னா நீங்க ஸ்தாபனம் ஆயிடுவீங்க. மேகம் நவரும் போது நீங்க நவரணும். அப்பதான் கானானுக்குள்ள போக முடியும். நீங்க அங்கே நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனை பார்த்துருவீங்க. கர்த்தரை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இகோ மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இகோ சாட்சி ஆயிடுவீங்க. நீங்க ஒன்லி ஜீசஸ் மட்டும் பார்த்துனீங்க, ஒன்லி ஜீசஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் அந்த நிமிஷத்துல என்னவா இருந்தார் நீங்க கண்டுபிடிச்சாதான் நீங்க ராப்சர்ல போக முடியும். இது உதாரணம். நான் எடுக்காத, எழுதவே இல்லை, நான் சொல்றேன். பவுல் தெரியுமா நமக்கு? புதிய ஏற்பாடுல பவுல் தெரியுங்களா? பவுல் ஒரு நபர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவர்களை கிட்டத்தட்ட கிபி 40க்கு அப்புறம், சரிங்களா, அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல இருந்ததாய் ஆராய்ச்சியில சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் வேகமா போறேன். கிபி 50க்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க கூத்துட்டு போய் கல்லெறியறதோ ஜெயில போறதுன்னு வேலை செஞ்சுன்னு இருந்தார். அப்படி தமஸ்குன்ற ஒரு இடத்துக்கு போறாரு. சரிங்களா? தமஸ்குன்னு அவர் போகும்போது தேவன் அவரோட பேசுறாரு. ஒளி வருது. அங்க யாருமே பார்க்கல. சத்தம் அவர் மட்டும் கேட்கிறார். பவுல் ஏன் என்ன துன்பப்படுத்துற, ஏன் என்ன கஷ்டப்படுத்துறேன்னு கேட்கிறார். வாய்ஸ் கேட்டு புரிஞ்சிச்சு, சம்திங் யாரோ பேசுறாங்க. இவ்வளவு நாள் நியாயப்பிரமாணத்துல ஃபாலோ பண்ணிட்டே வந்த ஒரு சத்தம் மாதிரி இருக்கே, யார் ஆண்டவரே நீங்க கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்டார். நான் முள்ளில் உதிச்சா உனக்கு என்ன கஷ்டமானு கேட்கிறேன். முள்ளில் எப்போ உதிச்சாருங்க அவரு? மோசேட்டாம உதிச்சாரு. அந்த தேவன் தான் நான், அதை நான் தான் இயேசு, உனக்கு என்ன கஷ்டமானு கேட்டார். அப்பதான் புரிஞ்சுதா, ஓ ஆண்டவரே நீர் தானா, இப்ப சொல்ல நான் கேட்கிறேன். அப்புறம் அடுத்து பார்க்கறதுக்கு போறாரு. அந்த நிமிஷத்துல இருந்த கிறிஸ்துவர் கண்டு கொண்டார். அந்த மோசேன முச்செடில் பிரகாசித்த வந்த யெகோவா தேவன் தான், கர்த்தர் தான் இன்று என் கூட பேசினுக்கிறார். கரெக்டான செய்தி அவர் பிடிச்சிக்கிட்டார். அதனால அவர் ராப்சர்க்குள்ள வந்துருவார். அவர் மனவாட்டி லிஸ்ட்ல வருவார். அவர் புரியுதுங்களா? என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க கரெக்டாக வார்த்தையை பொருத்தணும். செய்தி படித்தாலும் சரி, வார்த்தை படித்தாலும் சரி, அந்தந்த இடத்துக்கு நீங்க பொருத்தினாதான் நீங்க தேவனத்துல நெருங்க முடியும். சரிங்களா? அடுத்து நான் வேகமா போறேன். நாங்கள் தீர்க்கதரிசிகளை நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லி தானியேல் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, நிறைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசி மூலமா எங்களோட பேசுனீங்க, நாங்க கேட்கல, அதனால தான் நாங்க இங்க கஷ்டத்துல இருக்கிறோம். ஆமென். உடைய ஊழியக்காரருக்கு நீங்க சொல்றது கீழ்பட்டுறீங்களா? கீழ்படுகிறீர்களா? ஆமென். கீழ்படியலனா சிறையிருப்பு தான், கஷ்டம்தான். அது நீங்க தேடணும், பைபிளை தேடணும். அங்க சொல்லுது ஊழியக்காரருக்கு கீழ்படின்னு சொல்லுது. ஆமென். ஸோ முக்கியமான ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் நாங்க நிறைய விஷயம் பேசினாங்க, நாங்க அதை கீழ்படியலன்னு சொல்றாரா யார் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரிங்களா? எந்த தீர்க்கதரிசி பத்தி அவங்க கேட்கலன்னா, இஸ்ரவேலுக்கு என்று முதலாவது கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யாராச்சும் பேர் தெரியுமா? லைன்ல இருக்கிறவங்க யாராவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுல, காட்சியில சொல்றேன், கிடையாதுங்க. கிடையாதுங்க. இல்ல, தீர்க்கதரிசி தான், அவங்களா தீர்க்கதரிசி தான். பட் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், காட்சியில் தான் சொன்னேன். படிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசே ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் நான் சொல்ற விதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, போதும்.
சாமுவேல் தான் உங்களுக்கு முதலாவது தீர்க்கதரிசி. உங்களுக்கு புரியுதுங்களா? காலத்தை நீங்க வகுக்கணும் அப்படின்னா நீங்க சாமுவேல் தான் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசியா எடுக்கணும். இப்ப மோசே தீர்க்கதரிசியா கேட்கிறாதீங்க, அது வேற காட்சி. லிஸ்ட்ல எடுக்கிறது, அதாவது எப்படி சொல்றது, மேஜர் ப்ராஃபிட்ஸ் மைனர் ப்ராஃபிட்ஸ் இருக்கா? நான் அதுக்கு அடுத்து வரேன், இதுலயே போயிடுறேன். அவளுக்கு முதலாவது தீர்க்கதரிசி பேர் சாமுவேல். சரிங்களா? சாமுவேல் வந்து வயசாயிடுச்சு. அவங்க இருக்கிற பெரிய தலையெல்லாம், ஊர்ல இருக்கிற பெரிய தலையெல்லாம் வந்து கேட்கிறாங்க, சாமுவேலே உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, இப்போ என்ன பண்ணேன், எங்களுக்கு இன்னும் ஒரு ராஜாவை ஏற்படுத்து. என்னதுங்க, அப்போதுன்னு ராஜா கிடையாது, தீர்க்கதரிசி மட்டும் தான் இருக்கிறார். எதுக்குன்னா நீங்க தீர்க்கதரிசி கிட்ட தான் போகணும், சாமுவேல் கிட்ட தான் போகணும். அவங்க சொல்றாங்க, சாமுவேலே உங்க பசங்க உங்க பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. பாஸ்டர் பசங்க செய்தின்படி வாழல. யாருங்க? பாஸ்டர் பசங்க செய்தின்படி வாழ. ஜனங்க சொல்றாங்க, உங்களுக்கும் வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க நியாயம் செய்யறது போறது கிடையாது. உங்க பசங்களும் எங்களை நடத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அநியாயம் வட்டி வாங்குறாங்க, தப்பா போதிக்கிறாங்க, அநியாயமா வட்டி நியாயம் தீர்க்கிறாங்க, இப்படிலாம் செய்யறாங்க. என்ன பண்ணு, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட ஜனங்களை கேட்கிறாங்க. இந்த காரியம் சாமுவேலுக்கு விதர்ப்பமாப்பட்டது. சம்திங் ராங்னு சொல்லி யோசிக்கிறார் சாமுவேல். சரிங்களா? அவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க. மற்ற ராஜத்தெல்லாம் பார்த்து பாருங்க, வெளிசிற பாரு, எமோரியர்களை பாரு, அங்கே பாரு, இது ஏதோமேயர்களை பாரு, அவங்களுக்குலாம் ராஜா இருக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கும் ராஜா கொடுன்னு கேட்குறாங்க ஜனங்க. இந்த விஷயம் சரியில்லாம தானியேல் சாமுவேலுக்கு படுது. உடனே தேவனுக்கிட்ட போய் கேட்கிறாரு. நான் படிக்கிறேன் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாற்றிலும் அவருக்கு சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்கள் ஆளாதபடி என்னை தான் தள்ளினார்கள். நான் கடந்த நாட்கள் சொன்ன அடிக்கடி சொல்றதுதான், அவருக்கு சேனையின் கர்த்தர் ஏன் பேர் வந்துச்சுன்னா, இருக்கிற சேனைக்கெல்லாம் அவருக்கு முன்னாடி நின்னார், அது அந்த பேர் கர்த்தர், சேனையின் கர்த்தர்னு அர்த்தம். தேவன் சொல்றாரு, அவன் சொல்றதெல்லாம் கேளு சாமுவேல, அவங்க உன்னை தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, ஏன்னா நான் தான் ஆளுன்னுக்கிறேன், என்ன ஆளாதபடி என்னதான் தள்ளிட்டாங்க, நீ அவங்க சொல்றபடி கேட்டுக்கோன்னு சொல்ற. இது அனுமதிப்பதனால் வந்தது. தயவுசெய்து நினைத்துக் கொள்ளுங்கள், யோசித்துக் கொள்ளுங்கள். அனுமதிப்பிற காரியத்தினால் நீங்கள் ஒரு நிச்சயத்துக்குள்ளாக வர முடியாது. புரியல? தேவனுக்கு 2 சித்தம் இருக்குது. ஒன்று பர்ஃபெக்ஷன் வில், இன்னொன்று பர்மிஷன் வில். பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கும் சித்தம். எல்லாமே இங்கே அனுமதி சித்தம் தான் போயிட்டு இருந்தது. அங்கே அதுக்குள்ள காட்சி தான் பர்ஃபெக்ஷன் வில்லதேசன் வந்து தேவன் வைக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால இங்கே அவர் சொல்றது சரி, அவங்க சொல்றபடியே கேளு, அவங்களுக்கு ராஜா ஏற்படுத்தின்னு சொல்லும்போது சாமுவேல் சொல்றா ஜனங்களுக்கு, வேண்டாம், செய்யாதீங்க, ராஜா வேண்டாம், நமக்கு தேவனாவே ராஜா வந்துக்கிட்டோம். உனக்கு நீ ராஜாவை ஏற்றி பார்த்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை கூட்டின்னு போய் போருக்கு எடுத்து போய் முன்னாடி நிக்க வச்சிருவான். உங்க பிள்ளைகளை எடுத்து சமைக்கிறதுக்கு மற்ற வேலைக்கு ஆட்களுக்கு வேலை செய்யறதுக்கு எடுத்து போய் விட்டுருவான். முன்னாடி எழுந்து ஓடணும், காலையில எழுந்து ஓடணும், கஷ்டப்படுத்துவான், எல்லாத்துக்கும் வரி அதிகமாக விரிப்பான். ஏன்னா ஆர்மிக்கு ஃபண்டு தேவையில்ல, அப்போ வரிகள் தானே எடுக்க முடியும், வரி அதிகமாக போடுவான். வேண்டாம், சொல்றதை கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க 19 வசனம், ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியே அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார். என்னதான் வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் வந்தாலும் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு தான் இந்த ராஜா. அப்படின்னு முதலாவது வந்த ராஜா பேர் யாருன்னா தெரியுமா? ஃபர்ஸ்ட் ராஜா, இஸ்ரேலுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ராஜா, கிங். லைன்ல இருக்கிறவங்க, சவுல் தான் முதலாவது ராஜா. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி சாமுவேல், ஃபர்ஸ்ட் ராஜா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் அந்த சவுல். அவர் தான் அவங்களுடைய முதல் ராஜா. சரிங்களா? உங்களுக்கு வேதத்தை கடைசி நாட்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு வரைபடத்தை சொல்லி காட்டணும். இப்போ ஈஸியா டக்குன்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆபிரகாம் எடுக்கணும், அடுத்து ஈசாக்கு போங்க, அடுத்து யாக்கோபு படிங்க, அடுத்து யோசேப்பு படிங்க, அப்புறம் மோசேயோட படிங்க, அப்புறம் யோசா படிங்க, அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தை வாங்க, கிதியோன், சிம்சோன், அப்படி காலத்துல படிச்சுட்டு அடுத்து நீங்க வர வேண்டியது ராஜாக்கள் டைம்ல. இப்படி படிச்சிட்டீங்கன்னா வேத டக்குன்னு புரிஞ்சிடும் பைபிள். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம எந்த டைம்ல இருக்கோம்னா ராஜாக்கள் டைம்ல இருக்கிறோம். மெயின் ஃபர்ஸ்ட் கிங் யாரு அவங்களுக்கு? சவுல் தான் ராஜா. இப்போ இவங்க இந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை இவங்க கேட்கல, அதுதான் அவருக்கு அங்க மென்ஷன் பண்றார். தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசி மூலமா இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தீங்களே, இவங்க ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி. கடைசி தீர்க்கதரிசி யார் தெரியுமா? அவர் தான் எரேமியா. நான் சொல்றது சிரியப்புக்கு முன்னாடி வரைக்கும் வேதத்தை 2ஆ பிரிப்பேன், அவருடைய காலகட்டத்தை 2ஆ பிரிப்பாங்க. சிரியப்புக்கு முன், சிரியருக்கு பின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் எங்க இருக்கிறார்? சிரியப்பில் இருக்கிறார், வேற ஒரு தேசத்தில் இருக்கிறார். பாபிலோன் ஆட்சி முடிஞ்சு மேதியா ராஜ்யத்தில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி கடைசியா வந்த தீர்க்கதரிசி பேர் எரேமியா. அது வரைக்கும் இத்தனை தீர்க்கதரிசி சொன்னாங்க, சொல்லப்படி கேளுங்க, விக்கிரத்தை வணங்காதீங்க, வார்த்தை கேளுங்க,
இன்டர்ரேஷியல் மேரேஜ் பண்ணாதீங்க, ஃபுட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக ஆக்டிவேட் பண்ணுங்கள், சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்க, புதன்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளுங்க, வேதத்தை வாசிக்கிற பிறகு வாழுங்க, ஊழியக்காரர் சொல்படி கேளுங்க, எல்லாத்தையும் சொன்னால் அவங்க அதுபடி வாழலை. அதனால தான் அவங்க சிறைப்பு தம்பி தேவன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு திருக்கதரிசி வார்த்தை அவங்க கேட்கல, அடுத்து ராஜாக்கள் வராங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன், அதே வசனம் ஆங்கிலத்தில் ஆர்டராக இருக்குது, அதனால தான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். விச் ஸ்பேக் இன் த நேம் ஆஃப் அவர் கிங்ஸ். இப்போ ராஜாக்கள் யார் தேவனுடைய அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கிட்ட இது செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க கேட்காம போய் சிறையிருப்புக்கு போனாங்க பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்கதரிசி பார்த்துட்டோமா? அந்த திருக்கதரிசி யார்? சாமுவேல் பற்றி அவங்க பேச்சு கேட்கல, ராஜா வேணான்னு சொன்னாங்க, இதன்னு சொன்னார், அவங்க கேட்கல, பட் ஏற்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய திருக்கதரிசி எடுக்கலாம், டைம் இல்லை நமக்கு, அதனால கடைசியாக சொல்லிட்டேன். சரிங்களா? சிறைப்புக்கு அப்புறம் வந்தவங்களை பற்றி டக்குன்னு சொல்லிடுறேன். அவர் ஆகாய், சகரியா, மல்கியா, இவர் தான் அவருடைய கடைசி திருக்கதரிசி. அதுக்கப்புறம் 4 வருஷம் அப்புறம் புதிய ஏற்பாடு, அப்புறம் மகத்தான திருக்கதரிசி இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்போ ராஜாக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம். நானே வாசிக்கிறேன், நான் வேகமாக போகிறேன்னா நானே வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம், நீங்கள் கவனிச்சா போதும். 14 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம். இது ரொம்ப நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக உள்ளே போகிறேன். நீங்கள் வேதத்தை படிச்சிருந்தா டக்குன்னு புரிஞ்சிடும், இல்லை படிக்காதவங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்துன்னு நான் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள். சரிங்களா? ராஜாக்களில் ஃபர்ஸ்ட் ராஜா சவுல், அதுக்கப்புறம் வந்த ராஜா பேர் தாவீது, அப்புறம் வந்த பேர் சாலமோன், அப்புறம் வந்த பேர் ரெகோபியாம். சரிங்களா? இந்த ரெகோபியாம் சாலமோன் கால டைம்ல 2ஆ பிரிது தேசம். 12 கோத்திரம் மொத்தம் 2ஆ பிரிது. மேல ஒரு ராஜமும், வடக்கு ஒரு ராஜமும், தெற்கு ஒரு ராஜமும் பிரிது. ஒரு படம் இருந்துச்சு, 2ஆ பிரிந்துச்சு. சரிங்களா? கீழே இருக்கிற ராஜா பேர் வந்து யூதேய ராஜ்யம். இங்கிருந்து போனவர் தான் தானியேல், அதனால தான் அவர் பேர் யூதர்கள். சரிங்களா? அப்ப மேல இருக்கிறவங்க எப்ப போனாங்க அப்படின்னா, அவங்க கிறிஸ்துக்கு முன் 700 வருஷத்துக்கு முன்னாடியே சிறைவேற்று போயிட்டாங்க. கிட்டத்தட்ட தானியேல் 606ல போறாரு. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே மேல் ராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யம் சிறைப்பட்டு போயிடுச்சு. அவங்க தான் அசீரியர்கள் சிறைப்பட்டு. அசீரியர்கள் அடுத்ததான் பாபிலோன்கள், பாபிலோன் அடுத்தான் மேதிய பர்ஷியா. நான் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறேன் தெரியும், ஆனால் டக்குன்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ சாலமோன் டைமில் 2ஆ பிரியுது. ஒன்று வந்து ரெகோபியாம், சாலமோனுடைய பையனான ரெகோபியாம் ஒரு பக்கமும், அடுத்த பக்கம் சாலமோனுடைய ஊழியக்காரனா எரோபியாம் என்ற ஒரு பக்கமும் பிரியுது. ரெண்டு ஒரே மாதிரி பேர் தான் இருக்கும். எரோபியாம் என்ற வேற மேலேயும், ரெகோபியாம் கீழேயும் வராரு. சரிங்களா? இந்த ரெபேகம் அடுத்து வந்தவர் ராஜா பேர் என்னன்னா அபியா. அடுத்து வந்தவர் பேர் வந்து ஆசா. எத்தனாவது ராஜா? டிவைடட் கிங்டம்க்கு அப்புறம், பிரிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்தவர் 3ஆவது ராஜா. சரிங்களா? கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள், இயேசு கிறிஸ்து வரைக்கும் 20 ராஜாக்கள் வந்தாங்க. அதுல 8, 6 பேர் தான் நல்லவங்களா இருந்தாங்க. மிச்சம் எல்லாமே விக்லி பர்சன், துர்மார்க்கமே நடந்த ஈவல் ஸ்பிரிட் உள்ளவங்க. யாருமே நல்ல விஷயத்தை செய்யல. அவங்களும் இந்த மாதிரி விக்கிரகங்களை வணங்கி, சொல்ல போனா ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. அதை பாவம் செய்ய வச்சுதே இந்த ராஜாக்கள் தான். அதனாலதான் தேவன் சொன்னா வேணான்னு சொன்னார். அதனாலதான் சிறையிருப்புக்கு போனாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ 3வது அதாவது தேசம் 2ஆ பிரியுது. அதாவது தாவீதோட பேரன், 2வது பேரனான ஆசா, அவன் தான் முதல் ராஜா. அதாவது நல்ல ராஜாக்களில் முதல் ராஜா. நான் குழப்பல நினைக்கிறேன். சரிங்களா? இன்னும் வேதத்தை பைபிள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். 2ஆ பிரிஞ்சு சொன்னேன். இந்த 2ஆ பிரியும் போது 2 பக்கம் திருக்கதரிசி சேர்ந்திருப்பாங்க இல்லைங்களா? இதான் மேல் ராஜ்யம், இதான் இஸ்ரவேல். இது கீழ் ராஜ்யம், யூதேய ராஜ்யம். இங்க ஒரு திருக்கதரிசி, அங்க ஒரு திருக்கதரிசி வந்திருப்பாங்களா? இங்க கீழே திருக்கதரிசி வந்த ஒரு பேர் வந்து, அவர் பேர் வந்து செமாயா திருக்கதரிசி தான். இங்க கீழே யூதேய தேசத்துல வந்த முதல் திருக்கதரிசி, டிவைடட் கிங்டம் அப்புறம். மேல வந்த ஒரு பேர் வந்து அகியா. இது புரியறதுக்கு நான் வந்து டக்குன்னு அதோட கதையை மட்டும் நான் சொல்றேன். யூதேயா தேசத்துல வந்த ஃபர்ஸ்ட் டிவைடட் கிங்டம்க்கு அப்புறம் வந்த ராஜா, அது திருக்கதரிசி பேர் வந்து செமாயா. அவர் யாருன்னா, தேசம் 2ஆ பிரிஞ்சிச்சு. சாலமோனுடைய ஊழியக்காரனா ரெகோபியாம் மேலையும், சாலமோனுடைய பேரனான பையனான ரெகோபியாம் கீழே இருக்கிறார். சரிங்களா? மேல இருக்கிற ஜனங்க கீழே இருக்கிறவங்க சண்டை போட வராங்க. அப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு பேசுறார். அந்த தீர்க்கதரிசி தான் சேமாயா. என்ன சொல்றார்? நீங்க போவாதீங்க, இது என்னால் வந்த செயல், இது என்னால் வந்த திட்டமிட்ட செயல்னு சொல்லி தேவன் சொல்றார். புரியுதுங்களா? ஸோ அந்த தீர்க்கதரிசினா அவர் தான் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி, டிவைடட் கிங்டம் அப்புறம் யூதேய தேசத்தில் வந்தவர். அதுக்கப்புறம் தான்
சம்திங் வராரு. அப்போ தான் உபதியா வருவார். அப்புறம் மற்றவங்களாம் வரும். ஐசையா வருவார், மீகா வருவார். அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இப்போ கீழே பார்த்துட்டா மேலே கதை சொல்கிறேன், எரோபியம் சொல்கிறேன். அங்கே வந்த ஒரு பேர் வந்து அகியா. அவர் தான் ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசி. மேலே வந்தது டிவைடட் கிங்டம்க்கு அப்புறம், பிரிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு அப்புறம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டக்குன்னு சொல்கிறேன். இந்த எரோபியம் கிட்ட இந்த ராஜ்யம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே, எப்போ சாலமோன் டைமுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுவார், இந்த எரோபியம் கிட்ட புது சால் எடுத்துன்னு வந்து 12 கிழிப்பார். எத்தனை கிழிப்பாரு? 12 கிழிப்பாரு. 10 இந்த எரோபியம் கிட்ட கொடுத்துட்டு 2 மட்டும் வச்சுப்பாரு. இதுக்கு என்ன காட்சினா, 10 ராஜ்யத்தை நீ ஆளுவ, இந்த 2 மட்டும் நான் தாவீது குடும்பத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுப்பாரு. அதனால தான் தாவீதோட பேரன் இவன் இந்த 2 தாட்ட ஆள்றான், மீது 10 அவன் ஆள்றான். அப்போ வந்த தீர்க்கதரிசி பேர் தான் அகியா. அந்த தீர்க்கதரிசி அவர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி டிவைடட் கிங்டம்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் எகு வரார், அப்புறம் எலியா வரார், எலிசா வரார். இவங்கெல்லாம் வந்து இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அவங்களாம் மேல் பகுதியில் இருக்கிறவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஆசா என்றவர் அவர் தான் ராஜாவா இருக்கிறார். இஸ்ரேல் தேசம் 2 பிரிஞ்சிச்சு. 2 மேலேயும் 2 கீழேயும் 10 மேலேயும் இருக்குது. இப்போ இந்த 2 ராஜ்யத்துல வந்த ராஜா பேர் தான் ஆசா. சரிங்களா? அவர் வந்து சொல்றார், அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த 2 பேரும் கெட்டவனா வாழ்ந்துட்டாங்க. எரோபியாமும் அபியாவும் தப்பா வாழ்ந்துட்டாங்க. ரொம்ப குழப்பறேன். தாவீதோட பேரன் அபியா தப்பா போயிட்டான், அவனோட பையன் ரெகோபியான் தப்பா போயிட்டான், அபியாவும் தப்பா போயிட்டான். இப்போ 3ஆவதா ஆசா வந்துருக்கிறார். அவர் வந்து நல்ல ராஜா. அவர் வந்து சொல்றாரு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்தான். அந்நிய தேவரின் பலிப்பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோடு வெட்டி. கவனிங்க, அந்நிய விக்கிரங்கள் எல்லாம் தள்ளுறாரு, மேடைகளை தகற்றுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கணும். அதான் 2 ராஜாக்கள் உருவாக்கிட்டாங்க, கெட்ட ராஜாக்கள். அவங்களாம் விக்கிலி பவர் சொன்னவங்களாம். சரிங்களா? இவர் வந்து அதெல்லாம் தள்ளிட்டு கவனிங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்ய யூதேயாவுக்கு யூதா ராஜ்யத்தான் ஆளுகை செய்யறாரு. அதனாலதான் தன் தேசத்தை கற்பிக்கிறாராம். யாரை பத்தி? பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் கொடுத்தாரு, கட்டளை மோசைக்கெல்லாம் கொடுத்தாருங்களா, அதை எடுத்து கற்பித்து சொல்லிக் கொடுக்கிறாரு. இவருடைய எல்லா பட்டலும் இந்த மேடைகளையும் விக்கிரங்களையும் முற்றிலும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. ஸோ யூதேயா ஜனங்களுக்கு, அதாவது சிறைப்பட்டு போறதுக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் இப்படி போட்டிருக்கு, விக்கிரத்தை வணங்கக்கூடாது, வேசித்தனத்தை செய்யக்கூடாது, இன்டர்நேஷனல் மேரேஜ் செய்யக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, தப்பா வாழக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி இவர் வந்து இந்த ராஜா ஹெல்ப் பண்றாரு கற்றுக் கொடுக்கறது. இந்த ராஜா பேச்செல்லாம் நாங்கள் கேட்காம போயிட்டோம்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சாமியல் பத்தி சொன்னார், கேட்கலன்னு சொல்லி அவர் சொல்றார். ஊழியக்காரத்துக்கு செவிக்கடாம நாங்கள் போயிட்டோம்னு சொல்றார். அடுத்து ராஜாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதையும் நாங்கள் கேட்கலன்னு சொல்றாரு. சரிங்களா? கடைசியா வந்த ராஜா யாருன்னா, நான் அடுத்த வசனத்தை சொல்றேன். அது எசேக்கியலுக்கு அடுத்து, எசேக்கியாவுக்கு அடுத்து வருகிற அவங்களோட பசங்க. எசேக்கியா வேற, எசேக்கியேல் வேற. சரிங்களா? அடுத்த வசனத்துக்கு நான் போறேன். அவர் பிரின்சஸ், தமிழ்ல போட்டிருக்கு. முதல் நாமத்தினால் எங்களுக்கு ராஜாக்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து தீர்க்கதரிசிகளை பத்தி பார்த்தோம். எங்கள் பிரபுக்கள் என்றால் உயர்த்த வகுத்துல வாழ்றவங்கன்னு அர்த்தம். பிரபுக்கள் என்றால் ஒரு ஆட்சியில ஃபர்ஸ்டா வச்சிருப்பாங்கல்ல, 100க்கு அதிபதி மாதிரி, அவங்களதான் பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிரின்சஸ்ன்னு இருக்கு. பெண் ராஜஸ்திரீகள் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. இது வேற ஒரு அர்த்தம். பிரின்சஸ் எல்லாம் பிரபுக்கள் என்ற அர்த்தம். பிரபுக்கள் என்றால் உயர்தரமான பதவியில் இருப்பவர்கள். தானியேல் ஒரு பிரபு. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன், நான் எடுக்கல, ஏன்னா டைம் அதிகமா போயிடுச்சு. என்னாகும் 1:16 படிச்சீங்கன்னா யோசா வந்து எடுக்க வேண்டாம், கவனிங்க. யோசா என்ன பண்ணுவாரு, நல்லது செய்ய எல்லாரையும் ஒரே டைம்ல ஆட்சி நடத்த முடியாது. அதனால கொஞ்சம் பேரை வந்து பிரபுக்களா நியமிப்பார். அது மட்டும் இல்ல, மோசையும் நியமிப்பார். நீங்க படிக்கலாம், லேவியராகமம் என்னாகும் படிச்சா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, தாவீதும் நியமிப்பார். யாருக்கு தெரியுங்களா? சாலமோன் இருந்தாரா, அவனோட பையனான சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படி தாவீது சொல்லிட்டு போறார். இப்போ சாலமோனை தப்பா வழியில போயிடக்கூடாது, அவனை நடத்தணும், அவனை பேசணும், அவனை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த பிரபுக்களை நியமிப்பார் தாவீது. சரிங்களா? இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். சாமுவேல் அடுத்து வந்த தீர்க்கதரிசி பேரு நாத்தான்வேல். சரிங்களா? அவர் வந்து சாமுவேல் என்றது தாவீது சின்ன வயசுல இருக்கும்போது வந்த தீர்க்கதரிசி. தாவீது வளர்ந்து ராஜாவா இருக்கும்போது நாத்தான்வேல் இருக்கிறார், சாலமோன் டைம்ல இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் மாறுது. அதனால தான் தீர்க்கதரிசி நான் பிரிச்சுட்டேன். அது முன்னாடி சொல்லாம இதை நான் அப்படி சொல்லிட்டனால உங்களுக்கு புரியாம இருக்கும்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரபுக்கள் பேச்செல்லாம் எங்களுக்கு நியமித்த பிரபுக்கள் சொல்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்கிறாங்க. சரிங்களா? நான் ஒன்றும் வேகமாக போகிறேன். அடுத்த வசனம் அடுத்து போட்டிருக்குது, எங்கள் பிதாக்களோடும் தேசத்துடைய சகல ஜனங்களோடும் பேசினேன். எங்கள் பிதாக்கள் யாரு? அவங்களுக்கு முற்பிதாக்கள். இப்போ தானியேல் இருக்கிறாருங்க, தானியேலுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த அப்பாக்கள் தான் பிதாக்கள் இல்லையா? ஆனால் அந்த ஆசா சொல்றாரு, ஆசா நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும், தகப்பனாகிய தாவீது போலவே செம்மையானதை செய்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆக்சுவலா அவன் பேரன், அது அவனுடைய தாத்தா, 2வது தாத்தா, ஆனா அப்பான்னு சொல்லுது. ஏன்னா அது பிதாக்கள் என்றால் முன்னாடி இருக்கிறவங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதில் ஒருத்தர் மட்டும் நான் தெளிவாக சொல்லிட்டு நம்ம அதை பற்றி படிக்கலாம். அந்த பிதாக்கள் யாரு, அவங்க என்ன சொன்னாங்க, எதனால செய்யல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த கற்பனைகளையும் என் கட்டளையும் கைப்பெறாமல் போய் வேற தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொள்வார்களாகி. கவனிங்க, இது யார்கிட்ட பேசுறார்? தேவன் சாலமோன் கிட்ட பேசுறார். சர்ச்சை கட்டிட்டாரு, சட்டி கட்டிட்டு இவர் ஜோம் பண்ணிட்டாரு. தேவன் வந்து இவர்கிட்ட பேசுறாரு, இங்க பாருப்பா, நீயும் உன் வர ஜனங்களும் மற்ற தெய்வத்தை வணங்கக்கூடாது, மற்ற கற்பனை வாழக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவளுக்கு வைக்காதபடி நிர்மூலமானார்களா? இஸ்ரேல் தேசத்தில் அவங்க இல்லை இப்போதைக்கு. இவங்க இப்போ பாபிலோன்ல இருக்கிறாங்க. தேவன் சொன்னதை நியமிக்கிறார். ஏன்னா அவங்க அந்நிய தேவன் வணங்கிட்டாங்க, தேவன் சொன்னதை செய்யாம போயிட்டாங்க. அடுத்த வசனம், என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். கவனிங்க, எந்த ஆலயம்னா எருசலேம் ஆலயத்தை பத்தி பேசுறார் தேவன். எருசலேமில் தேவன் வசித்தார். அந்த ஆலயத்தை பாபிலோனியர்கள் நாசம் பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அதுதான் பால் கடிப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல படிச்சோம். எருசலேம் ஆலயத்தை அடிச்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ தேவன் சொன்னார், நீங்க அந்நிய தேவத்தை வணங்குறீங்க, மற்ற கோட்பாடுகளை வணங்குறீங்க, மற்ற அதை பத்தி செஞ்சீங்கன்னா உங்களை சரிப்பட்டு கொண்டு போய் விட்டுருவேன், ஆலயத்தையும் நாசமாக்கிடுவேன். செஞ்சாரா தேவன்? செஞ்சாரா? அதெல்லாம் அங்க நின்று தான் ஜோம் பண்ணுகிறார். ஆண்டவரே, ஆமா நீங்க சாலமோனத்துல சொன்னீங்க, நாங்க கேட்கலையே, இப்ப ஆலயம் இல்லை, நாங்களும் சரிப்பட்டு போயிருக்கிறோம்னு சொல்லி அவர் ஜோம் பண்றாரு. அப்பொழுது இஸ்ரேல் சகல ஜனங்களுக்கு பழமொழியாக வசை சொல்லாமல் இருப்பார்கள். இது நான் எடுக்கல, அது 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 நீங்க படிச்சுக்கணும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த விஷயம் இருக்கும். என்னன்னா அவங்க மற்ற இடத்துக்கு போயிடுறாங்க, அதாவது பாபிலோனால் சரிப்பட்டு போயிடுறாங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வசைப்பாடுறாங்க, பழமொழியா சொல்றாங்க. பாருப்பா, எகிப்திலிருந்து கூட்டு வந்த தேவன் வந்து இப்படி பண்ணிட்டாரு, பாத்தீங்களா, கூட்டு வந்து அவரே பண்ணிட்டான்னு சொல்லி வசைப்பாடுறாங்களா. அதுதான் அவங்க சொல்ற தேவன் அவங்க செய்ய வச்சிட்டார். புரியுதுங்களா? ஸோ இப்படி சாலமோன்கிட்ட சொல்லியும் ராஜாக்கள் பிதாக்களாகிய சாலமோனிடத்தில் சொன்னாலும் நாங்கள் கேட்கல. அதனால தான் நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோம், எருசலேம் பால் கடிப்பு போயிட்டு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு தானியேல் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் வந்து ஆல்ரெடி ஜெபிக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? லைன்ல இருக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ரொம்ப வேகமாக தான் போறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கணும். தானியேல் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. நல்ல ப்ரீச்சர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துருவாங்க, ரொம்ப நாள் எடுக்கும். அந்த கருத்துக்கள் அதில் இருக்கு. மேன். ஸோ பாவத்தை இப்படிலாம் அறிக்கை செய்கிறார். பிதாக்கள் சொன்னபடி நாங்கள் கேட்கல, பைபிள் படித்தோம் அதுபடி கேட்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, விரோதமாக செய்த துரோகத்தின் மூலமாக சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும். கவனிங்க, இப்போ கவனிங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா நானே சொல்லிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் படிக்கலாம். நான் சொல்றேன், கவனிங்க. ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்கிற துரோகத்தின் மித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும். சமீபமும் தூரமான எல்லா தேசங்களும் நாங்கள் சிதறடிச்சு போயிட்டோம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க சொல்றபடி நாங்க கேட்கலையேன்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. சமீபம் தூரமான என்னன்னா, இஸ்ரேல் அந்த தேசத்துல இருந்து சிறைப்படுத்திட்டு போனாங்களா, எல்லாருமே கூட்டின்னு போல. என்னங்க, சிறையிருப்புக்கு எல்லாருமே போல. அங்க விதவைகள், ரொம்ப ஏழ்மையான குருவெல்லாம் அங்க விட்டுட்டு தான் போறாங்க. அது மாத்திரம் இல்ல, சிறையிருப்புக்கு திரும்ப வரும்போது எல்லாருமே வரல. பணக்காரங்களும் அங்கே இருந்துடுறாங்க, எல்லாம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க போய் படிச்சா 12ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தானியேல்லாம் படிங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியும். 1 ராஜாக்கள்லாம் படிங்க. அதான் சொல்றார், சமீபமும் தூரமான எங்க அசிரியத்தில் சிறைப்பட்டு போயிட்டாங்க, நாங்க இப்ப பாபிலோன்கள் சிறைவை போட்டு போயிட்டேன். ஏன் உங்க வார்த்தை கேட்கல? ராஜாக்கள் சொன்னாங்க, சொன்னாங்க, பிரபுக்கள் சொன்னாங்க, பிதாக்கள் சொன்னாங்க, யாருமே கேட்கல. அதனால தான் நாங்க சிறையில் இருக்கிறோம். சமீபம் தூரமான பக்கத்துல அங்க எல்லாத்துல சிறைப்பட்டு போயிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அடுத்து, அதனால வெக்கம் எங்களுக்கு தான் உரியது. ஆண்டவர் நமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெக்கத்துக்கு உள்ளானோம். நாங்கள் ரொம்ப வெக்கப்படுறோம் ஆண்டவரே, ஏன்னா உங்க வார்த்தை கேட்கல, அதனால நாங்கள் சிறையிருப்புக்கு வந்துட்டோம், நாங்கள் கஷ்டத்துக்கு வந்துட்டோம், வியாதிக்கு வந்துட்டோம், வறுமைக்கு வந்துட்டோம், இழக்கப்படுற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரை காப்பாத்துங்க, அப்படி அது பாவத்தை அறிக்கை செஞ்சு வைக்கிறார். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணாங்களா?
தேவன் சொல்றார், ஒரு சட்டத்தை நியமிக்கிறார், அதை பற்றி செய்யணும், அதை எதிர்த்து போராடினாங்க, சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க. அதனால அவர் சிறையிருப்பில் இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியா தம்முடைய ஊழியக்காரை கொண்டு எங்கள் முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணிப்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிக்கூடாமல் போயிட்டோம். ஊழியக்காரங்க நியமிக்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க செய்யாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. பட் அதன்படி தான் செய்கிறாங்க. அப்படி செய்தால் நீங்கள் வந்து சிறையிருப்பு தான் போகணும், அழிவுக்கு தான் போகணும். நீங்கள் பெருசாக நினைக்கிற விஷயங்கள் அழிவுக்கு தான் அது கொண்டு போய் விடும். மீன் ரொம்ப ஜாக்கிரதையை கவனிங்க. 10ஆம் வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். ஆமீன் யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீன் ஆனால் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கவனிங்க, ஏன் இந்த வசனத்தை நடுவில் அவர் சொல்லணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாவம் செஞ்ச ஆண்டவர் ராஜாக்கள் பேச்சு கேட்கல, தீர்க்கதரிசி கேட்கல, பிதாக்கள் பேச்சு கேட்கல, ஊழியக்காரர் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, சர்ச்சில் இருக்கிற பிரதர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், மூப்பர் சொன்னார், சகோதரர் ஜான் சொன்னார், மேஷக் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் கேட்கல. ஆண்டவரே இப்போ கரண்டா நீங்க மன்னிக்கிற நிலையில தான் இருக்கிறீங்க. ஆனாலும் சொல்றா, ஆண்டவரே எங்களுக்கு தேவனாகிய ஆண்டவருக்கு இரக்கம் மன்னிப்புல உண்டு. இப்ப இருக்குது, நாளைக்கு இல்லாம போயிடும். இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, இப்ப நான் உன்னிடத்துல நான் பண்ண தப்பலாம், நாங்க பண்ணது தப்பலாம் நாங்க அறிக்கை செஞ்சோம், எல்லா பாவத்தை அறிக்கை செஞ்சோம். ஏன் தெரியுமா அறிக்கை செய்றீங்க? இப்போ கரெக்டா இருக்க செய்யற வரைக்கும் இருக்கிறாரு அவர், நாளைக்கு இல்லாம போயிடுவார் அவரு. நீங்க பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நான் செஞ்சுட்டுமே எவ்வளவு வாட்டி கதவு தட்டினாலும் அந்த கதவு திறக்கப்படாது. ஏன்னா இரக்கமும் கிருபையும் நிறுத்தப்பட்டா இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்ற ஆண்டவரே இப்போ இருக்குது, அதனாலே மன்னிப்பு கேட்டுறேன், நாங்க பாவத்துல அறிக்கை செஞ்சிடறேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு கேட்கிறேன். நான் செய்திக்கு எடுத்துட்டு வராத ஒரு பாகத்தை சொல்லிட்டு போறேன். வெளிப்படுத்தல கண்ணாடி குப்பான பாப்பீங்களா? ஏன் தெரியுமா? அது கிளீனா இருக்குதுன்னு அர்த்தம். எருசலேம்ல அந்த ஆலயத்துல என்ன இருக்குன்னா, அந்த முன்னாடி ரத்தம் கை கழுவுன, பலிகளை கழுவுன தண்ணீர் இருக்கும். அப்படின்னு என்றால் பலி அடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், இன்னும் அடிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். ஆடு வெட்டுறாங்க வச்சுங்க, பாவத்துக்காக ரத்தமா செஞ்சிருக்கும், போய் கை கழுவி இருப்பாங்க, பாத்திரத்தெல்லாம் கழுவி இருப்பாங்க. அப்படின்னா அந்த தண்ணி வந்து கலங்கி இருக்கும். அப்படின்னா அர்த்தம் பலி செலுத்தப்பட்டிருக்குது, நமக்காக கிறிஸ்துவானவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறாங்கிற அர்த்தம். ஆனா புதிய ஏற்பாடுல சொல்லுது கண்ணாடி கடல் நீட்டா இருக்குதான், அங்க வந்து தண்ணி கிளீனா இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலி நின்று போயிட்டுன்னு அர்த்தம். அவர் இருக்கவங்களுக்கு கிருபைக்கு முடிவு பெற்றாயிட்டுன்னு அர்த்தம். இப்ப போய் ஏசையில படிக்கிற மாதிரி, ஓ ஆண்டவரே இரக்கமாயிருங்க, என் மேல கிருபையா இருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் சபைக்கு வராது தப்பு தான், நான் செய்திக்கு கேட்காத தப்பு தான், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய தப்பு தான், எதவாலும் கெஞ்சினாலும் அங்க பலி நிறுத்தப்பட்டா இருக்கும், வேறு ஒரு பலி இல்லைன்னு சொல்லி ரோமன்ல எழுதப்பட்டிருக்கு. சமயம் வாய்க்கும் பொழுது அவர் தேடிக் கொள்ளுங்கள். சமையல் வாய்க்கும் போதே நீங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்தையும், பாவத்தையும், கலகத்தையும், துர்மார்க்கத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தீர்த்து கொள்வீங்கனால் அவர் இப்ப கரண்டா மன்னிக்கிற ஸ்டேஜ் தான் இருக்கிறார். ஆனா நாளைக்கு இல்லை, நாளை ஒரு நாள் கிடையாது. அதுதான் அவர் சொல்றாரு. சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரம் அவர் சொன்னது ஜபத்தை மட்டும் தான் சொல்லியிருந்தார். இன்னும் காரணத்துல ஜபத்தை தான் சொல்றார். நான் ரொம்ப வேகமா போறேன். இஸ்ரவேல் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி சத்தத்துக்கு செவிக்கூடாமல் வெளியே போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் ஆகியால் தேவனுடைய தாசன் ஆகிய மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையும் எங்கள் மேல் சொல்லப்பட்டன. இப்ப யாரு அவங்க கோட் பண்றாரு? தானியல்னா, ஆண்டவரே மோசே டைம்ல நீங்க சொன்னீங்கல்ல, கற்பனைகளை எங்களுக்கு சொன்னீங்கல்ல, அதை நாங்க கீழ்ப்படியில, அதுல நீங்க சாபம் எழுதி வச்சிருக்கிறீங்க. எப்போ? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் என் மேல் வந்ததுன்னு சொல்றாரு. ஆமே, எனக்கு கொஞ்சம் நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன். தயவாய் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய செய்தி, இன்னும் நிறைய வசனம் இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நான் முடிச்சிடறேன். லைன்ல இருக்கிறவங்க கவனிங்க. ஈப்ரு பைபிள எப்ரேய, அதுதான் மூல வேதாகமும், அதை 3ஆ பிரிப்பாங்க. TNKன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? TNK, தோரா, நவீம், கெட்டுவீம்னு சொல்லுவாங்க. ஈப்ரு பைபிள அதுக்கு பேர் வந்து தனக். ஈப்ரோட தமிழ்ல பைபிள் வேதாகமும், அதுக்கு ஈப்ரோட பேர் தனக். அதை 3ஆ பிரிக்கலாம். TNK, தோரா, நவீம், கெட்டுவீம். தோரா என்றால் லா புக்ஸ் என்ற அர்த்தம், சட்டங்கள் நிறைந்த புஸ்தகங்கள். சட்டங்கள் நிறைந்த புஸ்தகம் என்றால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமம் தான் சட்ட புஸ்தகங்கள். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்படி டைம் இல்லைன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட், இந்த போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே படிக்கலாம். சரிங்க, நீங்க நேரில் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க நடத்தின ஊழியக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற தோரா, என்னது பேரு? தோரா என்றால் சட்ட புஸ்தகங்கள் அர்த்தம். சட்டங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது நியாய பிரமாணம் என்றால் ஒரு வகையை அறிப்பது, இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரமாணத்தை வைப்பது. நியாய பிரமாணம், நியாயப்படி இந்த மாதிரி தான் செய்யணும்னு வைக்கிறது தான் நியாய பிரமாணம். அதான் தோரா.
ஓகேங்களா? 5 புஸ்தகங்கள். அடுத்த புஸ்தகம் வந்து நபீம். நபீம் என்றால் நபிகள் நம்ம சொல்றோம்ல, ப்ராஃபெட்ஸ் அர்த்தம், தீர்க்கதரிசிகள் என்ற அர்த்தம். நபிகள் புத்தகங்கள் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அது தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். மொத்தம் 12 மைனர் 12 மைனர் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. 5 பேர் வந்து மேஜர் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசி யார் என்றால் எசேக்கியேல், தானியேல், லமெண்டேஷன் எழுதின எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆமா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் என்று தீர்க்கதரிசி, எசேக்கியா கிடையாது. சரிங்களா? இவங்க தான் மேஜர் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. மைனர் ப்ராஃபிட் தான் ஓபதியா, ஓசையா, யோனா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கி, இதெல்லாம் மைனர் ப்ராஃபிட்ஸ். சரிங்களா? இவங்க தான் நபீம்னு சொல்லுவாங்க. அடுத்து கெட்டுவீம் என்றால் ரைட்டிங், கதைகள் எழுதுறதுன்னு அர்த்தம். எழுதுறது போயம்ஸ் கூட நீங்க கதை வடிவுகள் சொல்லலாம். சரிங்களா? எதுலேருந்து? யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, அப்புறமேட்டுக்கு தானியல் கூட இந்த வந்து கெட்டுவீம் தான் லிஸ்ட்ல தான் வரும். ஏன்னா தானியல் ஒரு கதை புஸ்தகம். ஆனா அது தீர்க்கதரிசிலயும் வரும். அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ தோரா பைபிள ஈப்ரு மொழியில தனக்குன்னு சொல்லுவாங்க. அதை 3ஆ பிரிக்கலாம், TNKன்னு சொல்லி. தோரா, நபீம், கெட்டுவீம். தோரா என்றால் 5 ஆகமங்களை கொண்டது. ஆதியாகவும், யாத்ராவும், லேவியராகவும், என்னாகும், இதெல்லாம் வந்து லா புக்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், சட்ட புஸ்தகங்கள் என்ற அர்த்தம். நபீம் என்றால் ப்ராஃபிட், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் தான் நபீம் புஸ்தகங்கள். அடுத்து கெட்டுவீம் என்றால் ரைட்டிங்ஸ், கதைகள் என்ற அர்த்தம். சரிங்களா? நம்முடைய கடந்த நாள் ஒரு போஸ்டர் இங்கே வச்சுட்டு போனேன். ஆஷ் கலர்ல இருக்கும். அது இங்கே இல்லை. நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா, சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு வரல, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிருப்பேன். நீங்கள் பைபிள் படிச்சிருக்கலாம். அல்ல 3ஆ பிரிச்சிருப்பாங்க. நம்ம புத்தகத்தை 3ஆ பிரிக்க முடியும். நியாயப்பிரமாணம், போயம்ஸ், அப்புறம் தீர்க்கதரிசி புத்தகத்தில் தான் பிரிக்க முடியும். சரிங்களா? நமக்கு ஈப்ரு பைபிள் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சட்டக்குள்ள வச்சுட்டு நடுவில் ரைட்டிங்ஸை வச்சிருக்காங்க. நம்ம ஈஸியாக மைண்டை டைவர்ட் பண்ணாமல் கொஞ்சம் படிச்சுட்டு பாட்டெலாம் படிச்சு அதுக்கு தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்கிறதுக்காக அடுத்தான் நவீன் புத்தகத்தை வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் லா புக்ஸ், அப்புறம் நவீன் புக்ஸ், அப்போ தான் கெட்டுவீம் புக்ஸ். உங்களுக்கு புரியுதா? தானியேல் தன் நிலையை அறிய, தன் பாவத்தை அறிக்கை செய்த பாவத்தை அறிய, தன் கஷ்டத்தை அறிய அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு போனார். ஆமென். தேவனால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை போனாராம். அந்த புஸ்தகத்துல நாங்கள் உங்களுடைய வார்த்தைப்படி கேட்கல ஆண்டவரே, அதனால சாபம்லாம் என் மேலே வந்துச்சு. அது என்னென்ன சாபம்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். நம்ம முடிஞ்சளவுக்கு ரொம்ப வேகமாக போகிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம். நீங்க 28ஆம் அதிகாரம் 14 வசனம் நானே படிக்கிற கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின் படியும் கட்டளைப்படியும் நடக்க கவனமா இருந்து. நான் ஒரு கட்டளைலாம் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் செஞ்சு நீ அதெல்லாம் செய்யணும். அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போயாகில் அப்படின்னு நீங்க கேட்கலன்னா, இப்போ நான் லிஸ்ட்ல ஒரு சாபம் சொல்லுவேன், அதெல்லாம் உன் மேலே வரும்னு சொல்லி தேவன் சொல்றார். அதை என்னெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் என்னோட பொருளுக்கு மட்டும் நான் எடுத்துட்டு பேசுறேன். 14 வசனம் படிச்சிட்டோம். அடுத்து 25. உன் சத்துருக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். செஞ்சாருங்களா? சத்துருக்கள் முன்னாடி முறியடிக்க செஞ்சாரா? பாபிலோனால சரிப்பட்டு போனாங்களா? ஏன்? புஸ்தகத்துல சாபம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவங்க அதுபடி கீழ்ப்படியில, அதனாலதான் சாபத்தினூடா போனாங்க. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதப்பட்ட சாபம், நீங்கள் வந்து முறியடிக்கப்படுவீங்க. அதுதான் பாபிலோனுக்கு சரிப்பட்டு போயிட்டாங்க. ஆமென். அடுத்த பாகத்தை படிக்கிறேன். ஒரு வழியா அவளுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியா அவளுக்கு முன்பாக ஓடி போவாய். கிட்டத்தட்ட ஒரு டைம் வந்து சிறைப்பு நடக்கல, 3 டைம் நடந்துச்சு. எத்தனை டைம்ங்க? 3 டைம் நடந்துச்சு. திரும்ப வர்றது 3 டைம் தான் நடந்துச்சு. இதுல பெரிய செய்தி இருக்குது, நான் அது எடுக்கல. ஆமென். உங்களுக்கு புரியுதா? 3 வாட்டி போறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிறைப்பு போறது சாதாரண விஷயம் இல்லை. நல்ல பிள்ளைகளை, நல்ல தெளிவா ஞானமா இருக்கிறவங்களாம் பிடிச்சின்னு போயிட்டு அவங்களுக்கு வேலை செய்ய அடிமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? இதோட வார்த்தை படி கேட்கல, நியாயப்பிரமாண பசும் படி கீழ்ப்படியல. சரிங்களா? அடுத்து படிக்கிற 30வது வசனம். 30 படிக்கிற. பெண்ணை உனக்கென்று நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீடை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ ஒன்று புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். போனாங்களா? எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. விதைகள் ரொம்ப புவரா இருக்கிறவங்க மட்டும் தான் வச்சுட்டு போறாங்க. நீங்க இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சா இது உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? இப்படி எடுத்துன்னு போயிட்டா. இதெல்லாம் என்ன எதை பத்தி பேசுதுன்னா, நமக்கு நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் பத்தி டவுட் இருக்கும்.
ஆண்டவரே நான் டெய்லிக்கும் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், செய்திக்கு வரேன், நீட்டாக இருக்கிறேன், எல்லாரும் பேச்சு கேட்குறேன், ஊழியருக்கு தசமாக கொடுக்குறேன், கரெக்டாக எல்லா ப்ரேயர் கொடுக்குறேன், சர்ச்சுக்கு என் வீடை கொடுக்குறேன், வீட்லேயே என்னோட சர்ச்சை நான் நடத்த கொடுக்குறேன், பெரிய நிறைய விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், சபைகளுக்கு யாரும் எளிமையாக தான் அவங்களுக்கு என்னோட சம்பளத்தில் போய் கொடுக்குறேன், கரெக்டாக செய்கிறேனே. ஆனால் எனக்கு இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்கிறேன். ஃபினான்ஷியல் டவுனாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் அந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல் என்று அர்த்தம். அதான் நீங்கள் தேவன் என்னோட கட்டளை கீழ்ப்படியல்னா சாபம் வரும் தான் சொன்னார் தேவன். அப்போ கட்டளை கீழ்ப்படியலாம் என்ன வரணும்? அப்போ இது ஃபினான்ஷியல் இதெல்லாம் சாபமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை உன்னை சரியாய் கீழ்ப்படியல் என்று அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய நீங்கள் நம்மளாம் கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட பேசுறதுனால நீங்கள் சொல்கிறேன், நீங்களாம் கடமைப்பட்டிருக்கிறீங்க. அப்போதான் ஃபினான்ஷியல் இது மாதிரி பெண்ணை நினைப்பாய் வேற ஒன்று, நீ கல்யாணம் மேரேஜ் விஷயம், வேலை செய்கிற விஷயம், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சொல்கிறா தேவன். ஸோ உங்களுடைய எல்லா வீக்கான அந்த மனநிலை காரணம், இந்த கடனுக்கு காரணம், அந்த வியாதிக்கு காரணம், அந்த தாழ்வு மனப்பாடனுக்கான எல்லாமே நீங்கள் செய்த தவறே, நீங்கள் செய்த அக்கிரமமே, நாம் செய்த தவறே. ஏன் நியாயப்பிரமாண புஸ்தகப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அதனால சொல்கிறார், நியாயப்பிரமாணம் மேலே சூரியப்பட்டதெல்லாம் என் மேலே வந்துச்சு ஆண்டவரே, என் ஜனங்க மேலே வந்துச்சு ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அடுத்து 32, உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். போட்டிருக்கா? நீ கீழ்படினா உன் குமாரரும் பிள்ளை என்ன பண்ணுவாங்களாம்? மற்றவங்க சட்ட ஒப்பு கொடுத்துருவோம். எப்போ ஒப்பு கொடுத்தார்? சரி இருப்பில்ல அதுதான் பேசுறீங்க. கவனி, என்னோட நீங்க வரலன்னு அர்த்தம். தானியேல் இப்ப அங்கதான் இருக்கிறார். ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே? ஆமா, நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு? உங்களுக்கு குமாரன் குமார்த்தன் எப்போ போனாங்க தெரியுங்களா? அது மட்டும் படிச்சுறேன். 2 ராஜாக்கள் 20. சரி, அது டக்குன்னு நானே சொல்லிடுறேன், அது படிக்க டைம் இல்லை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17 படிச்சீங்கன்னா, எசேக்கியான்ற ஒரு ராஜா இருப்பார். எசேக்கியா யாரு? அவர் நியாயமாக வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு ஏசியா தீர்க்கதரிசி அனுப்பி நீ சீக்கிரமாக செத்துருவ, வீட்டுக்காரத்தை ஒழுங்கப்படுத்துன்னு சொல்கிறார். வீட்டுக்காரத்தை ஒழுங்கப்படுத்துன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அவர் உடனே முன்னாடி செவ்வறு பக்கம் திரும்பி அழுவார். தேவனவனுக்கு அவர் 11 வருஷத்துக்கு கூடி கொடுப்பார். சரிங்களா? அவர் அந்த 11 வருஷத்தில் அவர் ஒழுங்காக ஜீவிக்கல. தேவன் எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? வீட்டுக்காரத்தை ஒழுங்கப்படுத்தான் கொடுத்தாரு. ஏன்னா பசங்க ஒழுங்காக வார்த்தையின்படி கீழ்ப்படியில், ஒய்ஃப் ஒழுங்காக இல்லை, ராஜ்யத்தை ஒழுங்காக அவர் செய்யலை. அவர் நிறைய மோசே நேரத்தில் வந்தது எல்லா அந்த சொர்க்கம் தகர்த்தினார் தான். ஆனால் ஃபேமிலி ஒழுங்காக அவர் பார்த்துக்கல. அதனால தான் 11 வருஷத்துக்கு கொடுத்தார். இப்படிலாம் அவர் என்ன பண்ணுறாரு? மற்ற ஜனலாம் கூட்டு பண்டசாலாம் காட்டுறாரு. அதனால தேவன் என்ன சொல்கிறாரு? உனக்கு சிறை எடுத்துன்னு போயிடுவாங்க. நான் படிக்கல, நான் டைமில் 2 ராஜாக்கள் படிச்சுக்கேன். உங்களோட பசங்க சிறைப்புக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி தேவன் சொன்னார். ஏன்னா நீயே போக வேண்டியது, செஞ்சு அவரே போக வேண்டியது. ஆனால் தேவன் அவனுக்கு கிருபையா இருந்தார். அதாவது 15 வருஷம் கூலி கொடுத்தார். அது படி செய்யலை. அதனால தான் அவங்க அதுக்கப்புறம் மனசே, அப்புறம் யார், சிதேக்கியா, யோவாஸ், ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி நபர்கள் அவர் தான் கடைசி சிறைப்புக்கு போகிறாங்க. அதாவது தானியேலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் இந்த எசேக்கியா. எசேக்கியேல் யாருன்னா குழப்பம். எசேக்கியேல் யாருன்னா தானியேலுக்கு அப்புறம் சிறையிருப்பில் அதே இடத்துல அந்த ஊர்லேருந்து மெசேஜ் சொன்னவர் தான் எசேக்கியேல். எசேக்கியா வேற, எசேக்கியேல் வேற. நான் இதை படுத்தி நான் குழம்பிக்கிட்டேன், ரொம்ப நாளாக குழம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஜனங்கள் போயிட்டாங்களா? சிறையிருப்புக்கு போயிட்டாங்களா? அதை சொல்கிறா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் இனிமேல் பாவங்கள் இனிமேல் சொல்லிப்பட்டது. 36, உன் உள்ளங்கால் தொடங்கி உச்ச நலமான குணமடி கர்த்தர் முழங்காலும் தொடைகளும் கர்த்தர் உன்னை உனக்காக ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீ உன் பிதாக்கள் அறியாத ஜாதிகளுக்கு போக பண்ணுவார். ராஜாவும் கூட்டின்னு போயிட்டாங்க. சீதேக்கியா ராஜா கடைசியாக போன சீதேக்கியா அவன் சித்தப்பா. சரிங்களா? நீ ஒன்றும் கேட்கல, நீ சொல்கிறதையும் கேட்கல, நியாய வார்த்தையின்படி கீழ்ப்படியில் ஆண்டவரே. அதனால் எங்களை ஆண்ட ராஜாக்களையும் நியாயப்பிரமாணத்தில் போய் இங்கே எழுதியிருக்கிற ஆண்டவரே. உணவு விசுவாசத்தை சொல்ல போனால் உபாகத்தில் 28, 31, 36 எழுதிருக்க ஆண்டவரே. நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்றீங்களா? அந்த மாதிரி ஸோ அது கடைசியாக தான் அது உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போய் அறியாத ஜாதி எடுத்துப்போம். அங்கேயே நீங்கள் மரம் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிச்சாங்களா? சேவிக்கிற சூழ்நிலை வந்துச்சா? பாபிலோனர்கள் தேவனை ஆராதிக்கலை, அவங்க அந்நியான முறை ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் தொடக்கம் பாபிலோன் தான். பாபிலோன்ற குழப்பம் என்ற ரோமபுரி அங்கே தான் வந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் விஷயத்த சொல்கிறேன். நம்மளாம் தமிழர்கள் தான். நம்மளுக்கு பழமொழி, தொன்மையான மொழி, இலக்கணம் வாய்ந்த மொழி எல்லாம் சரிதான். ரொம்ப அழகான மொழி. தேவனை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச மொழியில் தமிழ் அழகு. சரிங்களா? ஆனால் அவங்க அங்கேருந்து வந்தவங்க தான். இது நீங்கள் படித்தாதான் புரியும். இது வெளியே போச்சுன்னா தமிழ் என்ன பிடிச்சுங்க, என்ன யாரா சொல்கிறேன், நாங்கள் தான் மூத்தவங்கன்னு சொல்கிறேன். தமிழில் சொன்னால் நான் தான் ஃபஸ்ட்டுன்றான், கிரேக்க இப்போ நான் தான் ஃபஸ்ட்டுன்றான். சரிங்களா? அழகாக புரியுது, அழகாக படிங்க. ஊருன்ற தேசம் அது பாபிலோனில் இருக்கிறது. சரிங்களா? அங்கேருந்து வந்தவங்க தான் அந்த பாப்பனர்கள். ஐ திங்க் ஸோ இவங்க பிராமணர்கள் சொல்லுவாங்க,
அதுக்கு தமிழ் ஒரு பேர் இருக்கும், ஆரியர்கள். அங்கேருந்து வந்தவங்க தான், அந்த கோட்பாடு தான் இங்கே இருக்குது. அங்கேருந்து வந்த லாங்குவேஜ் தான், சரிங்களா. நம்மளாம் மாடு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான், அதெல்லாம் வந்து மாற்றிடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் இங்கே வந்து அந்த 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 அது 3 நாகரிகங்கள், சுமேரிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், மெசபொத்தோமியா வரும். சுமேரியான்றது மெசபொத்தோமியாவில் இருக்கிற இடம். நம்ம இந்திய தேசமும் ஒரு நல்ல நாகரிகம் கொண்ட வளமிக்க, அதனால ஆங்கிலேயர் வந்து நல்ல வளமிக்க தான் எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிற காரணமே அதுதான். சொல்லப்போனால் மற்ற ராஜ்யம் மாதிரி இருந்திருக்க வேண்டியது. நம்ம அடிமை அதெல்லாம் கொடுத்துட்டோம், ஏமாற்றிட்டோம். ஒரு நல்ல சாப்பாடுக்கும் ஒரு சின்ன ஒரு வேலைக்கும் நம்மளே காட்டி கொடுத்துட்டாங்க ஜனங்க. இதெல்லாம் மாற்ற தான் கிறிஸ்டியானிட்டி வந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் எந்த பாகத்தை விட்டு அந்நிய தேவர்கள் சேவித்தாங்க. அங்கிருந்து வந்த கொள்கை தான் இதெல்லாம். தாய் சேவை வெளிப்பாடு, ப்ளூ கலர் மனிதன் சிவன், கிருஷ்ணர் வந்து ப்ளூ கலர் இருக்கிறார், அவர் கருப்பு கலர். அவர் அது நவராகமாக மாற்றிட்டு ப்ளூ கலர் மாற்றிக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சிவன், விஷ்ணு அதெல்லாம் ரொம்ப லஸ்ட்டு காம கதைகள் தான் அதிகமாக இருக்கும். அதில் 2 இனவிகள் எல்லாமே அங்கே தான் வந்தது தான். ஏன்னா ஜனங்களை அதைப்படி வாழ வைக்கணும். அப்போ அவங்க பெரிய மூத்த தலைமை, அவங்க அப்போ இருந்து அந்த பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிகளை வளர்க்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி கதையை அடிச்சு விட்டு தான் இதெல்லாம் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து நான் வேகத்தை போகிறேன். கர்த்தர் உன்னை கொண்டு போய் விட எல்லா ஜனங்களுக்கும் பிரபுவும் பழிமொழியுமே பரியாசம் சொல்ல அவனை பரியாசம் கேலி பண்ணுறாங்க. ஏன்னா நான் அப்பயே சொன்ன எசேக்கியேல் 16:28 வாசினா கானான் தேசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கும். கானான் தேசம் என்ன சொல்வார் தேவன், நீ பிறக்கும்போது பிசுன்னு இருக்கும் குழந்தை இல்லையா, பிளட்டு மத்தியில் கலந்துருக்கும். அதை தொடக்கல அப்படி போட்டு விடுறாங்க. அதை எடுத்து தேவன் என்ன பண்ணுறான், தொடச்சி தொப்புள் கொடி கட் பண்ணி நிர்வாணத்தை மூடி அழகாக வயசு வெறிக்கு வளர்த்து, வயசு பிள்ளையானவனே நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நிர்வாணத்தில் மறைச்சி, ஆனால் வயசான கொஞ்சம் ஏஜ் ஆனவனே காதாணிக்கு கொடுத்து, ஒட்டியானை கொடுத்து, ஜோல்ஸ்லாம் கொடுத்தா தான் ஒரு ஆவிக்கு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அழகாக ட்ரெஸ்ஸு, அழகாக பட்டு துணியை போட்டு, காடு அழகாக ஸ்லிப்பரை கொடுத்து, ஜல் நடக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி, இப்படி அழகாக உன்னை எல்லாரும் பார்க்கணும், கானான் தேசத்தை பார்க்கணும். பாடம் தேடுகிற ஒரு தேசத்துக்கு தான் குறிக்குது அது, சரிங்களா. 16 படிங்க எசேக்கியேல். இப்படியெல்லாம் கூட்டின்னு போய் உன்னை வச்சா நீ என்ன பண்ணிக்கினேன்ப்பா, நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்ப்பா, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு போகிற வர எல்லாரும் கண்ணில் போகிறவங்களுக்கெல்லாம் கால் விபச்சாரம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாங்க. அது கானான் தேசத்தை பற்றி. இப்போ அங்கே வாழ்ந்த இஸ்ரேல் யூதர்களை பற்றி தேவன் சொல்கிறார். அது 28 படிங்க. மேலே இருக்கிறவங்க அக்காவையும் கீழே தங்கச்சியும் வச்சு தேவன் வந்து ஒப்புமையாக பேசுவார். மேலே அக்கா என்ன பண்ணா, நல்லா வந்தா எல்லாருக்கும் அவங்களா ரொம்ப அறிவானவங்க ஜனங்க, அவங்க ரொம்ப நீட்டானவங்க, நல்ல நாலேஜ் இருக்குங்க, அவங்ககிட்ட டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, அப்படிலாம் பேர் இருந்தது. அவங்க இது மாதிரி விக்கிரத்தையும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மேஜரான விக்கிரத்தையும் வேசித்தனத்தையும் பொல்லாங்கான விஷயங்கள்லாம் செஞ்சனால அசிரியர்கிட்ட கொடுத்துட்டேன். கிபி 700 கிறிஸ்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ தீர்க்கதரிசி எரேமியா மற்றெல்லாம் வந்து சொல்கிறாங்க, பாரு உங்கள் அக்கா போயிட்டால நீ அதை மாதிரி செய்யாத, என்ன நீயும் பாபிலோன் எடுத்து போய் விட்டுருவோம் 70 வருஷம் போயிடுவேன்னு சொல்லி எரேமியா சொல்கிறாங்க. இவங்க அதுவும் செய்யலை, அக்கா போடவே செஞ்சாங்க, அவங்களுக்கு போயிட்டாங்க. அதுதான் பல சொல்ல ஆகிட்டாங்க. எதத்தை நல்லா கவனிச்சு வாசிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கோட் பண்ண புரியும். இப்போ 16 வருஷத்தை முடிச்சோம். அடுத்து 12. எருசலேமில் சமீபத்து போல வானத்தின் கீழே எங்கும் சம்பவதாய்க்கு பெரிய தீங்களை மேல் வர பண்ணினால். எருசலேமில் என்ன நடந்தது, அந்த பாபிலோனில் வந்து சிறைப்படுத்தி எடுத்துன்னு போயிட்டாங்க. அது யார் டைமில் நடந்தது, சாலமோன் கிட்ட தேவன் சொல்றார், அந்நிய தேவனை வணங்காதீங்க, மற்ற கோட்பாடை எடுத்துக்காதீங்க, மற்ற ஊழியக்காரை பற்றி கேளுங்க, சர்ச்சை பாஸ்டர் பற்றி கேளுங்க, சொல்றது கேளுங்க, உபவாசம் கொண்டு வாங்க, வெனஸ்டே ப்ரேயர் கலந்து கொள்ளுங்க, ஒழுங்காக ஜபத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, பாவத்துக்கு ரொம்ப முக்கியமானது, வார்த்தை கேளுங்க, கவனிச்சு எல்லாத்தையும் சொல்லி நீ கேட்காம போயிட்டா அவனை கூட்டின்னு போயிடுவேன், எடுத்துன்னு போய் விட்டுருவேன்னு சொல்லி சாலமோன் கிட்ட சொன்னாரா. அந்த மாதிரி நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி அவரு வாயிலே தானியம்னு சொல்றார். எங்களுக்கு நியாயத்திட்ட நியாயாதிபதிகளும் விரோதமாக சொல்லித்தீர நம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். நியாயத்திட்ட நியாயாதிபதிக்கு எப்போ நியாயத்திட்டாங்க, நான் ஈஸியாக படிக்க சொன்னேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள் ராஜாக்கள் முன்னாடியே வந்தவங்க. அப்போ நியாயாதிபதிக்கு சொன்னாங்க, அதுபடி நாங்கள் கேட்கல, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அது மட்டும் நான் எங்கன்னு சொல்லிடுறேன். அது மட்டும் தான் வசனம் வச்சுலாம் ஓவராக சொல்லிட்டு போகிறதான். நியாயாதிபதிகள் 2:16. நியாயாதிபதிகள் 2:16 நோட் பண்ண எடுத்துக்கோங்க. 2:16. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவளை நீங்களாக்கி ரச்சித்தார்கள். கவனிங்க, இது கதை தான், கவனிச்சா புரியும். நியாயாதிபதி எழுப்புறார், நியாயம்னா நல்லது செய்வாங்க, ஏதாவது சண்டைனா அவங்ககிட்ட வந்து கேட்பு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் சாமியில் வராரு, புரியுதுங்களா? அதனால தான் சொல்றாங்க, நியாயாதிபதிலாம் போயிட்டாங்க, நீ உனக்கு வயசாயிடுச்சு, உன் பசங்க உன் பிள்ளைங்களுக்கு ராஜா எழுப்படுத்து, அவங்க என்ன நியாயம் செய்வாங்கன்னு கேட்டாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் வந்தாங்க.
தேவனா எழுப்பினாராம். இவங்க என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்கு கொள்ளையர்களுக்கும் அப்போ வந்து நிறைய கொள்ளையர்கள் இருந்தாங்க பாலைவன பகுதி, அவங்க எல்லாம் தப்பிச்சு நியாயம் செஞ்சு கரெக்டாக வச்சு பார்த்து வச்சிருந்தாங்க. இவங்க பேச்சும் அவங்க கேட்கல. அவர் நியாயபதிகள் சொல்ல கேளாமல் அந்நிய தேர்தலை பின்பற்றி சோரம் போனாய். ஃபர்ஸ்ட் மேஜரான திங் அந்நிய தேவை வழங்குறது, விசாரம் பண்ணுறது, இதுதான் அவங்க பண்ணுற வேலையை. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஜெருசலேம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? சோரம் போனால் மற்றதை எடுத்துக் கொடுக்கிறது. அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த அவர் வழி அவர் சீக்கிரமாக விட்டு விலகி அவர் செய்தபடி செய்யாமல் போனார்கள். யார் செஞ்சாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் செஞ்சாங்க. பார்த்தீங்களா? மோசேலாம் செஞ்சாங்களா? அந்த மாதிரி அவங்க செய்யல. அதனால என்ன பண்றார் தேவன்? கர்த்தருக்கு நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகள் கூட இருந்து அந்த நியாயாதிபதி நாட்டிலெல்லாம் அவங்களுக்கு சத்துருவும் கைகள் நீங்கள் ரசித்தார். அவங்களை பாதுகாத்துட்டு வந்தார், பத்திரமா வச்சுக்கினார். எதுவுமே அவங்களுக்கு சரிப்படுத்தி எதுவும் போகாமல் நல்லதான் இருந்தாங்க. ஓகே, அதில் இத்தாண்டு ஒரு நபர் இருப்பார். அவர் நீங்கள் பிடிச்ச நபர். அவர் நீங்களாக ரசித்து அவர் கண்ணில் இருக பிடித்து ஒடுக்கமித்து தவிக்கிறது கர்த்தர் மனசாகப்பட்டார். மற்றவங்க அவங்க கூட்டு மனசாகப்படுறாரா? என்ன பண்ணாரா? மனசாகப்படுறார். நான் இந்த மனசாவை பற்றி தானே எனக்கு கடைசியாக நினைப்படுங்க. நான் எழுதலை, நான் அதை மறந்துடுவேன். கடைசியாக எனக்கு அது ஞாபகப்படுத்துங்க. மனசாவை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லணும், வசனத்தில் சொல்லணும். நியாயபதி மரணம் அடைந்து அவள் திரும்பி அந்நிய தேவலை பின்பற்றும். நியாயபதி செத்துட்டு பின்னாடி இப்போ திரும்ப அந்நிய தேவலை பின்பற்றி அவள் சேவிக்கும் பணிந்து கொள்ளும் தங்கள் பிதாக்களை பார்க்கல கேடாய் நடந்து முன்னாடி இதோட ரொம்ப அதிகமாக நடந்துக்கிறாங்க. இன்டர்செக்ஷனல் மேரேஜ் அதிகமாக பண்ணிக்கிட்டாங்க. பெண் நிறைய தப்பாக நடந்துக்கிட்டாங்க. தங்களுக்கு கிருத்திகளை முரட்டான வழிகளை விடாது இருந்தார்கள். ஆனால் தேவன் கோபம் உண்டாகி இந்த ஜன பிதாக்களை கற்பித்தோடும் அதுக்கப்புறம் அவங்களை கூட்டு போய் அவங்க சொல்லப்படிலாம் அங்கே கேட்கல. விசாரத்திலையும் விக்கிராரது நடந்தனால எத்தனை போய் தேவன் சிறை கொண்டு போயிட்டார். அதாவது 12 வசனத்தை சொல்றாரு தானியேல். இப்பெல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே? நியாயபதி சொன்னீங்களே, நியாயபதி 2ஆம் அதிகாரத்தில் சொன்னீங்களே, நாங்கள் கேட்கலையே. இன்னைக்கு நாங்கள் எருசலேமில் இருக்கிறோம். மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதுகிறபடி இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. தீங்கெல்லாம் வந்துச்சா? சரிப்பட்டு போனாங்களா? அவங்க எழுதலாம் இழக்கப்பட்டாங்களா? எல்லாமே போச்சா? சாபம் வந்துச்சா? அதுதான் வந்துச்சு. அது சொன்ன எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமலை விட்டு திரும்பதுக்கும் உங்களோட சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய கர்த்தர் முகத்தை கெஞ்சினதில்லை. ஆண்டவரே, தினைக்கும் சண்டே பாஸ்டர் பேசினாரு, நியாயப்பிரமாணம் எடுத்து பேசினார், ஜான் பேசினார், மேஷாக் பேசினார், ஜான் ரகு பேசினார், மூப்பர்கள் பேசினாங்க, தெரிஞ்சவங்க பேசினாங்க, சகோதர ஐக்கியத்தில் இருக்கிற பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டு அக்கிரமம் செஞ்சோன்னு சொல்றாங்க. அக்கிரமத்தை தான் செஞ்சாங்க. அக்கிரமம் என்றால் ப்ரீ மெடிடேட்டட் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். சொல்றாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டாங்க. சபைக்கு வாங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டாச்சு. தெரிஞ்சும் அதை செய்யறது அது அக்கிரமம். அது என்ன மிஞ்சும்னா சாபம் தான் வந்து மிஞ்சும். எது வரைக்கும் தானியேல் சொல்லப்போல அவர் இறக்கங்களும் அவருடைய கிருபையில இருக்குது. ஆனா நாளைக்கு இருக்காது. ஆனால் இப்ப நான் கேட்டுறேன் ஆண்டவரே, இப்ப நான் பார்த்து அறிக்கை செஞ்சிடறேன், இப்ப நான் ஒத்துக்கிறேன், இப்ப நான் திருந்துடுறேன். அதுதான் அவர் சொல்றாரு. நாங்கள் செஞ்சோம். அடுத்த வசனம் படிக்கிறேன். முகத்தை கொண்டு கெஞ்சினதில்லை. அதை கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கெல்லாம் எங்களுக்கு வர பண்ணிடலாம். தேவன் கவனமா அந்த தீங்கெல்லாம் வர பண்ணாராம். இந்த தீங்க வர செஞ்சது யாருங்க? தேவனே. ஏன் சொல்றாரு? ஏன் தெரியுமா சொல்றாரு? நான் கடைசியா சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் இப்பயே சொல்லிவிடுறேன். யோவேல் 2:12 நீங்க படிச்சீங்கன்னா தானியேலுக்கு அப்புறம் தான் யோவேல் வரும். எதனால அது அப்புறம் எடுக்கிறேன்னு கேள்வி கேட்காதீங்க. தானியேலுக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான் யோவேல். சரிங்களா? தானியேலுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனால் இப்பொழுது நீங்க உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போடும் உங்கள் முறி இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க செஞ்சதெல்லாம் ஆமா, இப்ப எங்கிட்ட திரும்புங்க, முழு இருதயத்தோடு திரும்புங்க. சரிங்களா? அப்படி திரும்பினீங்கன்னா உங்கள் வஸ்துகளை அல்ல உங்களுக்கு இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு ஆண்டவரே சும்மா சாக்கு போக்கால் இல்லை, சும்மா நீல கண்ணீர் அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழிச்சு மன்னிப்பை கேளுங்க, மனம் திரும்புங்க. அப்படி செஞ்சேன்னா அதெல்லாம் வசனம் சொல்லுது. நாம் அப்படி செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே சும்மா அவங்க சொன்னாங்களே, என்னுடைய கணவனார் புருஷன் என்றால் ஆண் என்ற அர்த்தம், ஸ்திரீ என்றால் பெண் என்ற அர்த்தம். சரியா? என்னுடைய புருஷனானவன் சொன்னான், அதனால நான் சபைக்கு வந்தேன். என்னுடைய ஸ்திரீ ஆனவன் சொன்னா அதான் நான் சபைக்கு வந்தேன். என் அப்பா தொந்தரவு பண்ணிக்கிற அதான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். அப்படிலாம் செய்யாதீங்க. உண்மையிலேயே மனசை உகர்ந்து கிழித்து உண்மையிலேயே குத்தப்பட்டவர்களாய் தான் செய்த அக்கிரமத்தை இப்போ தானியேல் போல ஒவ்வொன்றா அறிக்கை செய்து நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் சொல்றார், அப்பொழுது தேவனை கர்த்தரிடத்தில் திரும்ப அப்போது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனசாவப்படுகிறமா இருக்கிறார். அப்பா தேவனா சொன்னார், இதெல்லாம் செஞ்சினா உனக்கு பாவம் தான் வந்து சேரும், உனக்கு நியாயத்தை அக்கினித்து தான் வரும். ஆனாலும் நீ மனசாவப்பட்டு மாறிட்டேன்னா யோனா ஜனங்கள் எப்படி மாறினாங்க, அது மாதிரி நான் சொன்னதில்ல, நான் அதெல்லாம் எடுக்கிடுவேன், உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லி தேவன் சொன்னார்.
புரியுதுங்களா? அதை நாங்கள் செய்யலாண்டவரே, நாங்கள் அதெல்லாம் செய்ய தீங்கு. அதனால தான் கரெக்டாக தேவன் வந்து இவங்களாம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி தான் வந்து நிற்கிறாரு. ஏன்னா வார்த்தை விட்டு விலகிட்டாங்க. அப்போ அங்கே வந்து சாபம் தான் வந்து நிற்கும், அதாவது அக்கினி தீர்ப்பு தான் வந்து நிற்கும். அதனால சாபம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் எங்கள் மேலே வந்துச்சு. நாங்கள் அப்போ கூட செவிக்கலையே, நாங்கள் சத்தத்துக்கு செவிக்கூடாமல் போகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரிகள் எல்லாம் நீதி உள்ளவர். இப்போது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி, அவர் எங்கேருந்து எப்போ இருந்து ஜாப் ஆரம்பிக்கிறார்னா, நேற்று செஞ்ச பாவத்தை அல்ல, சிறுவதில் தொடங்கி எப்போ எகிப்திலிருந்து வந்ததுலேருந்து நான் இதெல்லாம் செஞ்சோம். எகிப்திலிருந்து வந்தப்போ தான் மோசே வந்தாங்க, அப்போ தான் நியாயபதிகள், அப்புறம் தான் ராஜாக்கள் எல்லாம் அங்கேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர. வசனம் சொல்லுது, நீங்கள் நம்மளுடைய சிறுவயது பாவம் அறிக்கை செய்யணுமா? நம்ம புரியுதுங்களா? அறியாமல் செய்த தாவல் சொல்றா, சிறுவயது போது என் தேவனா இருக்கார், எல்லாம் சரிதான். ஆனால் நாம் செய்ய நிறைய தவறுகள் இருக்கிறோமே, அதெல்லாம் அறிக்கை செய்து அதை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். கன்ஃபஸ் என்பது சும்மா போய் அழுறதோ நான் சொல்லலை. நான் என்னுடைய அர்த்தம் அது கிடையாது. வசனம் தான் அப்படிதான் சொல்லுது. சும்மா போய் நேற்று நான் போய் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் போய் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கேன், அப்படி இல்லை. மனதை இருதயத்தை கிழித்து கொண்டு நீங்கள் உண்மையிலேயே மன கசந்து அழுதுங்கன்னா கண்ணீர் வரும். நீங்கள் வேணும் அழுணும் கிடையாது. அது என்ன செய்யணும்? அடுத்த வாட்டி போய் சொல்லாமல் வைக்க செய்யும். நல்ல தேவனால் பிறந்தவன் அவன் போய் சொல்ல மாட்டான். அதான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் பால் குச்சின்னு இல்லை, அவன் ஃப்ரெஷ் மீட்டை சாப்பிட்றான். புரியுதுங்களா? அடுத்த பாகத்தை வாசிக்கிறேன். நாள் வரைக்கும் இருக்கும்படி கீர்த்தி உண்டாக்கினீங்க தேவனாகி ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை துர்மார்க்கம் கீர்த்தி உண்டாக்கினாரா? இக்கானானை பற்றி புகழ்ந்தாங்க, எல்லாரும் இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி புகழ்ந்தாங்க. அதுக்கு நாங்கள் கேடு உண்டாக்கிட்டோம். ஆண்டவர் சர்வத்தின் மீடுபடி உன் கோபம் உக்கிரம் உடைய பரிசுத்தமாகிய எருசலேம் என்னும் உன்னை நகர்த்தி விட்டு திரும்படி செய்யும். இங்க இருந்தா ஒரு விண்ணப்பத்தை செய்யறா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் பண்ண ஜபம். என்ன ஜபம்? பாவ இருக்கேன்னு ஜபம். பிரைஸ் 2 நிமிஷம் பண்ணிட்டாரு. அப்படி பாவ இருக்கேன்னு ஜபத்தை செஞ்சார். அவர் இப்பதான் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, ஆமா நான் செஞ்சோம், உண்மையிலே செஞ்சோம் ஆண்டவரே, இருபத்தி கிழிச்சு நான் ஒடுக்குறேன். இப்போ எருசலேம் பாலா இருக்குது, போயிடுச்சு. அது கொஞ்சம் அப்ப திரும்பி பாருங்க. நீங்கள் தேவனுக்கு கேட்குறீங்களா? சபை இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்களா? சபையில் ஆத்துமாக்கள் இல்லைன்னு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் நம்மளோட அவிசுவாசமாக இருக்கும். ஒப்பு கொடுத்து இருதயத்தை கிழித்து நாம் செய்கிற காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினால் தேவன் எருசலேமை திரும்ப கட்ட உதவி செய்வார். மேசையை வர வைப்பாராங்க. மகத்தான ராஜ்யத்தை உண்டாக்குவார் தேவன். ஏன் தெரியுங்களா? இது 9வது அதிகாரம் 70வது வாரம். தானியேல் 9 70வது வாரம். அது மகத்தான தலைகளை கொண்டு வர செய்தி அங்க இருக்குது. மகத்தான ராஜ்யத்தை கொண்டு வர செய்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்தது பாவரிக்கை. வசனம் என்ன? இந்த 7 சீல் வசனம் என்ன? ஜீவன் உங்களுக்கு வரணும், சபையில வரணும், ஏத்துக்கணும்னா 10 மணிக்கு சபைக்கு 10 மணிக்கு நம்ம இருந்திருக்கணும். ஏன்? அப்பதான் பாவரிக்கை சொன்னார். இங்க நபர் சொன்னார், கண்ணுல மூடி 2 நிமிஷம் பாவத்தை அறிக்கை செய்யணும்னா அப்பதான் நம்ம பேசி நிற்கிறோம், விளையாட்டுக்கிறோம், ட்ரெஸ் எங்க எடுத்தீங்க, நல்லா இருக்குது. எப்போ வந்தீங்க? நோ 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 அங்க ஆண்டவரே ரகசிய பாவம் நான் செஞ்சேன், யாருக்குமே தெரியாது. ஒரு நபர் சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. வசனம் இருக்கான்னு தெரியல. தேவன் நிறைய நல்லது செய்வார். அது ஒன்றுது, என் ரகசிய பாவத்தை உங்க கிட்ட அவர் சொல்லலையா? ஆனா நீங்க என்ன நல்லவன் நினைச்சுன்னுக்கிறீங்க, ஜான் நல்லவன் நினைச்சுன்னுக்கிறீங்க. அவர் நபர் சொன்ன வார்த்தை தான் அது, சரிங்களா? அந்த மாதிரி அப்போ நான் அந்த பாவத்தில் ஆண்டவரே நான் அதை செஞ்சேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா நான் அடுத்த நிமிஷம் பாட போறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது உண்மையா இருக்கணும் இல்லையா? சும்மா போய் சொல்ல முடியாது, தேவனை ஏற்றுக்க மாட்டார். அடுத்த வார்த்தையின் பகுதி ஷெக்கினா அந்த வார்த்தை வரப்போகுது, 70வது வரப்போகுது, அது நடுவில் 7 முத்திரை வரப்போகுது. கேப்ரியல் ஆன்சர் பண்ண போறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி பாவ அறிக்கை செஞ்சிருக்கணும்ல. எப்போ இருந்து? அங்கேருந்து பாவத்தை அறிக்கை செஞ்சிருக்கணும். ஆண்டவரே நான் அதை செஞ்சேன் சபையில், ஆமா ஆண்டவரே இந்த ஒரு வாரம் நான் அதை செஞ்சேன், முதல் செய்தி கேட்டு போனேன், ஜான் நல்லா தான் பேசினான், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நான் கீழ்ப்படியில. செய்ய போறீங்கன்னு நான் சொல்லலை, செய்தீர்கள் என்றால் நான் செய்தேன் என்றால் நான் அன்னைக்கு 10 மணிக்கு இருந்திருக்கணும். நான் அப்போ எப்படி நான் டைரெக்டாக நான் செய்திட மாட்டேன். ஆமாண்டவர் எஸ் ரைஸ்ல எப்படி சொல்ல முடியும்? அது ஃபேக். அது செய்தி நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும், அது ஃபேக். அது என்னோட அவசரத்தில் அது தடையாக இருக்குது. யார் ஒரு சொன்ன சும்மா சத்தம் பண்ணுகிறாரு? நீங்கள் உண்மையாக அல்லேலூயா ஆமென்னு சொன்னால் நீங்கள் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அங்கே இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம். இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது தேவகுத்தில் கம்பீர்த்தார்களே, என்ன கம்பீர்த்தார்கள்? ஆமா ஆண்டவரேன்னு கம்பீர்த்தாங்க. இங்க இந்த வார்த்தை பேசும்போது ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு, ஆமா ஆண்டவர் அது நான் தான் அந்த ஜீவன் சொல்லுவீங்க. ஏன்? ஆண்டவரே நான் சிருஷ்டிக்குமா நான் இருந்தேன், அதுதான் இங்க ஆமேன் சொல்ல வைக்குது. அங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆமேன் வராது. அவங்க தம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது கேட்டாங்களாம், என்னை பார்த்து கேட்டாங்க, ஏன் ஜான் அந்த தம்பி என்ன சும்மா ஆமையாமா ஏதாச்சும் ஆமேன்னு சொன்னிக்கிறாரு, கடைசியில் லெட்டர் எழுதுனா கடைசியில் தானே நன்றின்னு சொல்லி முடிப்பாங்க, அவங்க கடைசியில் தானே ஆமேன்னு சொல்லணும். இல்லை, நீங்க போய் சொல்லுங்க, இது கல்லறை ஆடை இல்லை, இங்க ஜீவன் பெருக்கிற இடம். இங்க இது தேவனுடைய சமூகம் என்பது புதுசா ஜீவன் பிரிக்கிற நேரம் அங்க ஆமென் அல்லேலூயா தான் வரும். உண்மையாய் மனம் உகந்ததாய் வரும். ஆமென். அடுத்த பாகத்துக்கு நான் போறேன்.
எருசலேம் நகத்தை விட்டு திரும்ப செய்யும் ஆண்டவரே விண்ணப்பம். என்ன பாவம் எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் எருசலேமுடைய ஜனங்கள் நாங்களும் சுற்றுப்புறத்தாருக்கு நிந்தையானோம். இப்போதான் எங்கள் தேவனை நம்முடைய அடியானுடைய விண்ணப்பத்தையும் எனக்கு கெஞ்சிலையும் கேட்டு விண்ணப்பத்தை வைக்கிறாரா ஆண்டவரே எருசலேமை கொஞ்சம் பாருங்க. அப்படி இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் செய்கிறார். ஸ்தலத்தின் ஆண்டவருடைய முகத்தை பிரகாசிக்க போனோம். ஏன் அவர் எருசலேமை பிரகாசித்து இருந்துச்சு, ஷெக்கினா மகிமை இருந்துச்சு, அதெல்லாம் எடுபட்டு போயிடுச்சு. நீ செய்த பாவத்தினால் இருக்கப்பட்டு போயிடுச்சு. ஏன் நமக்கு சபை கட்டல, ஏன் நமக்கு கிடைக்கல, ஏன் ஆட்டு மக்கள் வரல, ஏன் ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் வளரல, ஏன் உங்களோட அவிசுவாசம் எது தடியா இருக்குது, உங்களோட அவிசுவாசம் எது தடியா இருக்குது. அதை நம்ம பாவத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டு இறக்கம் பெற்று ஜீவனை பெற்றால் இதெல்லாம் தானாக வந்துடும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டெல்லாம் சரியாயிடும். நீ போய் ஆண்டவரே எனக்கு காசு கொடு, எனக்கு வேலை கொடு, என்ன கேட்க தேவையில்லை. தேவனுடைய வேலையை செய்தால் அது சொல்லுவார். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய வேலையை தலையிட்டு கூட என் வேலை நீ தலையிட்டு கொடுங்க. எனக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா தேவனுக்கு கொடுத்தாரு, ஏன் அவர் காலத்தை நான் ஏதோ செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் நன்றி உள்ளவராக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனே நம்முடைய செவியை சாய்த்து கேட்டலும் நம்முடைய கண்களை திறந்த பாலிடங்களையும் நாங்கள் நாமும் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தலும். நாம எங்க தரிக்கப்பட்டுச்சு நான் படிக்கல. எரேமியா 15 அதிகாரம் 16 படிச்சீங்கன்னா ஆண்டவரே நாம இந்த தளத்தில் தரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எரேமியா சொல்வா. அது என்னன்னா கர்த்தர் என்பது ஞாபகம். சரிங்களா? நான் பழைய பாடை பத்தி பேசினுக்கிறேன். கர்த்தர் என்பது ஞாபகம். சரிங்களா? அது திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே, அது பிரகாசிக்க பண்ணுங்க. நகரத்தை திரும்ப நாங்கள் நீதிகளை அல்ல இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறோம். இப்போ சொல்ற ஆண்டவரே, இப்பொழுது இரக்கம் இருக்குது, இப்பொழுது கிருபை இருக்குது, இப்பொழுது பலி கழுவி இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கழுவி கிளீனாக போகுது தண்ணி. ஆண்டவரே இப்போ இரக்கம் இருக்குது, இப்பயே நாங்க மன்னிப்பு வந்துடுறோம், இப்பயே கேட்டுறேன் மன்னிச்சுக்கிங்க ஆண்டவரே கேட்கிறார். அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு நேரம் இல்லைன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஒரு போட்டு மட்டும் நான் படிச்சு முடிச்சிடறேன். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் கெஞ்சுறார். அவர் யாருங்க? தானியேல். தேவன் வாயால பிரதானமாய் பேசுற 3 நபர்களில் ஒரு நபர் தானியேல். அதாவது உதாரணத்தை எடுத்துக்கிறார். நீ இந்த மாதிரி தேசத்துல தானியேல் போல ஒருத்தர் இருந்தானா அவன் மட்டும் தான் தப்பிக்குவான், கூட இருக்கிறவங்க தப்பிக்க மாட்டீங்கன்னு சொல்றார். சோ தானியேல் தனக்காக ஜெபித்தார், தன் ஜனங்களுக்காக ஜெபித்தார். நம்மளும் தனக்காக ஜெபிக்க வேண்டும், தன் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே. விண்ணத்தை வைக்கிறார், கெஞ்சுற ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், உன்னை நிமித்தமாக தாமதம் செய்யும். ஆண்டவரே ஏன் உன்னை நிமித்தமாக தாமதம் செய்யாமல் சொல்றார்? ஆகுரம் இடத்தில் தான் பேல ஆணைத்துக்கிட்டாராம். அது கொஞ்சம் நினைச்சுப்பாரு. ஆண்டவரே எருசலேமை நீ தான் கட்டுவேன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் நினைச்சுப்பாரு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, நான் ஒண்ணு போறதுக்கு 2 வருஷம் தான் நினைச்சுக்கினாரு. ஆனா 2 வருஷம் கிடையாது, 2 வருஷம் தான் எனக்கு நினைச்சுக்கினாரு. நான் சொல்றேன், அவங்களுக்கு 2 வருஷம் டைம் இருந்துச்சு, நமக்கு அது கூட டைம் இல்லை. ஒரே ஒரு கமா தான். பிள்ளைகள் எடுத்து பிதாக்கள் எடுத்து பிள்ளைகள் எடுத்திருக்கும் கமா, பிள்ளைகள் எடுத்து பிதாக்கள் எடுத்து கமா, புல் ஸ்டாப். அது கமா தான் வாழ்ந்துனுக்குறோம். இன்னும் புல் ஸ்டாப் போற நேரம் வந்துச்சு. ட்ரெட்ஃபுல் டே ஸ்மைட் பண்ண போறார், அடிக்க போறார். அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்து, நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி இருதயத்தை கிழித்து ஒப்பு கொடுத்தார் தேவன் இரக்கம் உள்ளவராக இருப்பேன். ஏன் தெரியுங்களா? இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டாரா? தான் ஜனத்தையும் தான் பண்ண ஜனத்தையும் அறிக்கையிட்டாரா? என் தேவனுடைய பசுத்த பருவத்துக்கினாக விண்ணப்பத்தை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அவ்வளவுதான் என்னோட செய்தி, அவ்வளவுதான். இப்படிலாம் நான் செஞ்சேன். அப்போ தேவன் வந்துட்டார். ஏன்னா தேவன் சொல்றேன்னா அது கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே வந்தது மிகாவே, ரைட்? கரெக்டாக சொல்றேன்னா கேப்ரியலோ மிகாவேல், சாரி மணிக்கோ, கேப்ரியல் யாருன்னா யூதர்களுக்கு என்று செய்தியாளன் கேப்ரியல். யூதர்களுக்கு கொடுக்க ஒரு தூதன் வருவார், அவர் பேர் எங்க? கேப்ரியல். எங்க வர்றாரோ அவங்களாம் யூதர்கள் தான் செய்து கொண்டு வந்திருப்பார். புரியுதுங்களா? நான் மிகாவில் நினைச்சு தப்பா சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. தேவன் அந்திபலி நேரமாக வேலையில் என்னை தொட்டான். எப்போ தொட்டான்? அந்திபலி வேறமே. அந்திபலி எந்த நேரம்? நான் ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்டிங் சொன்னேன். அந்திபலி என்றால் சாயங்கால நேரத்தில் தொட்டாராம். இப்போ அவருக்கு விளக்கம் வரப்போகுது, 70 வாரத்தை பத்தி விளக்கம் வரப்போகுது. எப்போ வரப்போகுது? சாயங்கால நேரத்தில் வரப்போகுது. இப்போ அவங்களுக்கு போகுது செய்தி. அப்பே இருக்கிறத கெஞ்சிட்டு, தேவனை மன்னிச்சுக்குங்க, என்னை மன்னிங்க, என்னை கவனியும், என்னை அறிக்கை செய்யும், என் சகோதரருக்காக அறிக்கை செய்து நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. நான் தானியேல் தனக்காகவும் தன் சகோதரருக்காகவும் ஜெபம் பண்ணேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிட, மன்னிச்சுக்கோங்க. தனக்காகவும் தன் மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணாரா? அது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நான் சொன்னேன்னா என்ன செஞ்சார்னா, யோபு அதுதான் செஞ்சார். என்ன பண்ணாருங்கன்னா, தன் சகோதரருக்காக ஜெபித்தா அவர் சிறியிருப்ப மாத்தினாரா தேவன். நீங்கள் உங்களுக்காக மட்டும் நான் மட்டும் கிடையாது. நோ, ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. அதை நம்ம பண்ற தப்பு. நான் சண்டே சர்ச்சுக்கு வரல, ஆனால் நான் போய் சுவிசேஷம் சொன்னா சரியாது, சரி கிடையாது. நான் அடிக்கடி சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னாராம், ஒரு பெண் வந்து விபச்சாரத்தில் இருந்தாங்கன்னா வெளியே வந்துட்டாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாஸ்டர் போய் திரும்ப பார்த்தா விபச்சாரத்தில் தாங்கிறாங்க அந்த பெண். ஏமான்னு கேட்டா, நான் அந்த வேலையை செஞ்சுக்கின்னு அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னான்னு சொன்னாங்களாம். நியாயமான விஷயமா? இது புத்தியீனமான செயல். இதுதான்
இதான் புத்தினமான செயல். நான் நிறைய பேர் சுவிசேஷம் சொன்னேன், நிறைய என்டைம் மெசேஜுக்கு நான் சொன்னேன், இந்த திருக்கதரிசி போய் சொன்னேன் நான் கிடையாது. திரு சொல்றா முதல்ல வரவு சீட்டை நீங்க பெற்றுக்குங்க, அந்த ராஜ்யத்துக்கு வரவு சீட்டை நான் அங்க நிற்கும் போது நான் கொடுக்கணும், அப்பதான் என்ன என்ட்ரன்ஸ் உள்ள விடுவாரு என்ன. அதுதான் பரிசுத்தாவியா இருக்கிறது. அது கரண்ட் அப்டேட்ல இருக்கணும். அது பவுல கரண்ட் அப்டேட்ல வச்சுக்கணும். எகுவா வச்சுக்கூடாது, ஒன்லி ஜீசஸ் கூடாது. இப்போ என்னவா இருக்கிறார் அவர் தேவன், என்ன செய்தியா இருக்குது அதை எடுத்துக்கணும். அப்பதான் அந்த வரவு சீட்டு உள்ள எடுத்துன்னு போக முடியும். ஆனா நான் செய்தி சொல்றேன், நான் நிறைய பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன், ஸ்கூலுக்குலாம் சொல்றேன். இன்னும் ஃபர்ஸ்ட் நான் என் கண்ணில் இருக்கிற அழுக்கு நான் எடுத்துக்கணும். நீங்க இப்போ நான் இவ்வளோ இப்படி கத்தி பேசிட்டு போறேன், நாளைக்கு என்ன தப்பா பாக்குறீங்க, தப்பா நான் ஏதோ நிலையில் இருக்கிறேன், உடைய கொடுத்துறேன். நான் இந்த செய்தி என்ன கேள்வி வைக்கும். அடுத்த வாட்டி இன்னும் எழுமுத்தையே பேசணும், உங்களுக்கு எந்த ஒரு கீழே செய்யாது. ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கல உங்களுக்கு, ஏன்னா நான் செய்கிற செயல் அப்படி இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே ஜோம் பண்ணுவேன். எல்லாம் நான் கிட்டத்தட்ட 11 செய்தி பேசியிருக்கேன், வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். தேவன் நன்றி. எல்லா செய்தியும் நான் கேட்டது தேவன் இறுதி பார்ப்பார். அந்த ஃபர்ஸ்ட் அனுபவத்தை கொடுங்க எனக்கு. இந்த செய்திப்படி நான் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கன்னா என்னை நம்பி கேட்குறாங்க. அந்த கேள்வி ஒரு நபர் கேட்டால் ஃபர்ஸ்ட்டாக கேட்டு அப்போ எனக்குள்ள இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது எனக்கு ரொம்ப பெருசாக பட்டுச்சு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஸோ நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் தேவன் உங்களுடைய சேரிப்பை மாற்றுவார். நீங்கள் உங்களுடைய பர்சனலுக்காக ஆண்டவரே வேலை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸை கொடுங்க, அதை கொடுங்க கேட்க வேண்டாம். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தன் சகோதரனுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தால் தேவன் உங்களுடைய சேரிப்பை மாற்றுவார். தேவன் யோபுக்கு ரெட்டை தனியாக கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? அவங்க சகோதரர்களை கொடுத்தாரு கிடையாது. அவங்க சிரிப்பை மாத்தினாரு. அவங்க பாவத்தை என்னுடைய அம்மாக்கா நான் ஜெபிக்கிறேன், எங்க அப்பா தப்பா தான் ஜெபிக்கிறேன்னா அனுப்பிச்சிருவாரு. ஆசீர்வாதத்தை எனக்கு தான் கொடுப்பாரு. அவர் யோபுக்கு அதான் கொடுத்தார். அதுதான் சகோதரருக்கார் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் கடமைப்பட்டிருக்கோம். ஐமீன் உங்களுக்கு புரியுதா? நான் 2 தீர்க்கதரிசி வார்த்தைகள் மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். எவ்வளோ விளையாட்டான காரியங்கள் நம்ம காரியம் இருக்குதுன்னு 70 வீக்ஸ் ஆஃப் தானியல் எழுதுவாரம் பேஜ் 39. அதுக்கு முன்னாடி 27 தானியேலில் காபிரியர் சந்தித்த 6 விதமான நோக்கங்கள். தானியேல் புத்தகத்தில் 2வது அத்தியாயம் 107வது பக்கம் 39வது பேரா. இன்று எத்தனை பேர் தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீர்களா? நம்ம வாசியமா 9ஆம் வருஷம் வாசிங்களா? கவனி, உங்கள் கரைகளை உயர்த்தி காண்பீங்கள் கேட்கிறாரு. நல்லது நல்லது, உங்களை ஆசிர்வதி. அவனுடைய ஜபத்தை பாருங்கள். அவன் எவ்வாறு தன்னுடைய பாவ அறிக்கையும் தன் ஜனங்களுடைய சார்பில் தானே அவனுடைய பாவ அறிக்கையும் செய்தான். தானே செய்கிறான், மற்றவங்களுக்காக தானே செய்கிறான். ஏன்? அவன் தப்பா இருக்கிறாங்க தெரியுது. ஐமீன் நான் எப்பொழுது திருப்பி செல்ல வேண்டியதாக இருக்கும் என்பது குறித்து திட்டவட்டமாக கண்டுகொள்ள அவன் விரும்பினான். அவன் எதனால் தானியத்தை புதுசு வாசிச்சானா, நான் எப்போ என்னுடைய மூளை இடத்துக்கு நான் போவேன், திரும்ப சொல்றேன், எனக்கு நீக்கப்பட்ட தேசத்தில் நான் எப்போ போவேன் அப்படின்னு சொல்லி திருந்த புத்தகத்தை வாசிச்சாரான். அவர் தன் தேசத்துக்கு போக ஆசைப்பட்டாராம். எப்போ போட்டாராம்? தன் தேசத்துக்கு போக ஆசைப்படுறதுனால அப்பதான் பாவத்தை அறிக்கை செஞ்சார். திரும்ப சொல்ற, எப்பொழுது ஆயத்தப்படுத்த வேண்டும் என விரும்பினான், அப்பொழுது நாம் உன்னதத்துக்கு போக போகிறோம் என்பதை கண்டு கொண்டீர்களா? நான் முயன்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அதனால் ஜனங்கள் போவதற்கு அவர்களை ஆயத்தப்பட செல்வதற்காகத்தான் நம்ம ஆயத்தமா உள்ளோமான்னு கேட்கிறாரு. ஏன்? சப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்களா? விண்ணப்பத்தை செஞ்சீங்களா? ப்ரேயர் பண்ணீங்களா கேட்கிறார். கர்த்தாவே நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு என்பது கண்டிப்பாக நம்ம முக ஜபங்கள் வேண்டுதல் தேவனை நோக்கி திரும்ப இருக்கிறோம். ஜெபிச்சிங்களா? இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன். இது நகைச்சுவை இல்லை, தயவாக கவனிங்க. தானியேல் செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இது நிறைய ஒரு இது வந்து கனெக்டிவிட்டி செய்தி 7 எல்லா லிங்க் புத்தகம். இது சாதாரண புத்தகம் இல்லை. ஏதோ இன்னைக்கு படித்தேன் கடைக்கு தான் போனது கிடையாது. இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நமக்கானது அல்ல, ஆனால் நமக்கானது விஷயம் இருக்குது. இந்த செய்தி நமக்கானதல்ல, ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது ஒரு காலகட்டத்தை இணைக்கிற ஜங்ஷன். இதுதான் இந்த செய்தி தான். நீ இது கவனமாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேட்குறாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக தானியேல் எரேமியாவின் புத்தகங்களை ஆராய்ந்து அறிந்ததினால் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனை விட்டு உயிரோடு வெளியே வந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போவதற்கான வேலை நெருங்கிவிட்டு என்பது அறிந்து கொண்ட போது. அறிஞ்சுக்கிட்டாரா? பைபிள் நாள் படிச்சு அறிஞ்சுக்கிட்டாரா? செய்தி படிச்சு நேரம் வந்துச்சுன்னு அறிஞ்சுக்கிட்டீங்களா? 68 வந்து முடிஞ்சிச்சு, 2026 முடிஞ்சிச்சு, ராப்சருக்கு வர நேரம் வந்து அறிஞ்சுக்கிட்டீங்களா? அதை கேட்கிறார். அவனை இரட்டிலும் சாமில் உட்காரத்தக்கதாக செய்யக்கூடுமானால் அவள் படிக்கிறாரு. இன்னும் 2 வருஷம் தான் ஊருக்கு போயிடுவேன் நினச்சிக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ சர்ச் இல்லையா, சகோதரர்கள் கூட இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, யாருமே கூட இல்லையா, ஆனாலும் தன்னோட ஜபத்தில் உத்தமா இருந்தாராம். தன் பாவ அறிக்கையில் ஒரு உத்தமா இருந்தாராம். அவரே அப்படி செய்வார் என்றால் செய்யக்கூடுமானால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது காலமானது மங்கிக் கொண்டே இருக்கிறோம், இனி காலம் செல்லாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் 1000 ஆண்டு அரசாட்சியும் வருவதற்கு ஆயத்தமாக உள்ள என்பதை அறிந்து கொண்டபடியாக இருக்கையில்
தேவன் ராஜ்யத்துக்கு போகிறோம், நான் மனவாட்டி தெரிந்து கொள்ள எல்லாம் சொல்லி சொல்கிறீங்களே கேட்குறா. அன்னில் எவ்வளோ அதிகமாக அதுக்கு செய்வதாக இருக்கும். அதோட எவ்வளோ ஜெபம் பண்ணணும், நம்ம அதோட சப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணணும், விண்ணப்பத்தை எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ பாவத்தை அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது கேட்குறான். இப்படி இருக்குதே, நம் நேரத்தை சூதாட்டத்திலும் நீச்சல் குளைகளிலும் கிழமைகளில் வீணாக செலவு பண்ணவும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் வீணாக செலவு பண்ணவும் கர்த்தருக்கென்று நேரம் இல்லாதவர்களாக இருக்க முடியும். உங்கள் மேய்ப்பர் நீங்கள் விரும்பாததை யாராவது ஒரு விஷயத்தை குறித்து பேசினால் உடனே எழுப்பி வெளியேறி விடுகிறீர்கள். ஏன்? அவர் என்னை பற்றி குத்தம் பேசுறாருப்பா, என்னதான் பர்சனலாக டாக் பண்ணி பேசினுக்கிறார், ஜான் என்னதான் பேசினுக்கிறான்னு நினைக்கிறீங்க? நோ நோ நோ. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்தா நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நீங்கள் அது உள்ள இருக்கிற ஆவி மட்டும் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கேட்குறார். அவரே 2 வருஷத்தில் அவர் போகிற அவரே 2 வருஷம் இருந்துச்சுங்க. அவருக்கு திரும்ப சொல்கிறது தான் 2 வருஷம் இருந்துச்சு. லிட்டரலாக அது நிறைய செய்தி இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே பக்கான ஜெபம் பண்ணுறார். தன் எகிப்திலிருந்து வந்த காலங்கள்லாம் அறிக்கை செய்து கூடுமானால் உன்னதத்திற்கு எங்கங்க ராப்சருக்கு அரசாட்சிக்கு போகிறேன்னா எவ்வளோ ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர்றது கிடையாது. ஏன்? நீச்சல் குளங்களிலும் சூதாட்டத்திலும் வெல்விஸ் பிரிஸ்லி, ரிக்கி ஜாக்சன் போன்ற பாடலை இசைத்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில் கேட்டார். ஐ மீன் உங்கள் மேய்ப்பை விரும்பாத யாராவது ஒரு விஷயத்தை குறித்து பேசினா உடனே எழும்பி வெளியேறி விடுகிறீர்கள். ஏன்? கோவம் சபையானது ஆராதனை நீண்ட நேரம் நடக்குமானால் நீங்கள் அது திறந்து விடுகிறீர்கள். ரொம்ப நேரம் நடக்குதுப்பா. நோ, நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? காலையில் எழுந்து அதிகாலையில் ஜோமான்லான்னு அர்த்தம். நான் பர்சனலாக சொல்கிறேனே, காலையில் எழுந்து உண்மையிலே கமிட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணிட்டு நீங்கள் சபைக்கு வாங்க. அந்த ஆராதனை நேரம் போகிறதே தெரியாது. 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அதுதான் நடந்துச்சு. அன்றைக்கி ஆராதனை சூப்பராக நடந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் தம்பி சொன்னார் 1ஆம் தேதி அன்றைக்கி நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் தான் இந்த ஆராதனை நினச்சி நான் சொன்னேன். ஏன்னா நான் அப்படி கமிட் பண்ணிட்டு வந்தேன். செய்தி அப்படி இருந்துச்சு, ஆராதனை அப்படி இருந்துச்சு, அன்றைக்கி நைட் ப்ரேயர் அப்படி இருந்துச்சு இல்லைங்களா. நம்ம பேசிட்டு போனோம். நானும் தம்பி அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அங்கே நிறைய விஷயம் சொன்னார், சர்ச்சை விஷயம் தான் சொன்னார். நாங்கள் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் மேஷா, சீக்கிரமாக சர்ச்சை வரட்டும், நம்ம முன்னாடியே போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு டைம் இல்லை. ரொம்ப நேரம் நடந்துச்சுன்னா அதிர்ச்சி அடைஞ்சிடுறோமா? என்னடா இவ்வளோ நேரம் பேசினுங்கிறார். இப்போ யாராச்சும் அதிர்ச்சி அடைஞ்சிங்களா? ஐம் சாரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ வார்த்தை கேளுங்க. நாம் எந்த நிலையை நாம் நோக்கி பார்க்க கடவும் நம்மளை யோசிச்சு பாருங்க. என்ன செய்கிறோம் என்பதை பாருங்கள். அத்திருக்கதரிசியின் ஜீவித்தோடு நம்ம ஜீவில ஒப்பிட்டு பார்ப்போம். எந்த சபை ஆராதனைக்கு போக முடியாத நிலையில் நமக்கு பஸ் வசதி இருக்குது. 5 ரூபா தான் டிக்கெட். அங்கே நான் வந்தனால சொல்கிறேன். ட்ரெயினில் 5 ரூபா டிக்கெட். என் வீடுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. என்னால் 20 நிமிஷத்தில் வர முடியும். என்னால் நடந்து வர முடியும். எனக்கு பேலன்ஸ் கொடுத்துக்கிறார் தேவன். அப்படி பக்கத்தில் இருக்கும்போது வரலையே, நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போகணும் எப்படி நினைப்பீங்கன்னு கேட்குறாரு. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி கேட்கு ஒப்பிட்டு பார்ப்போம். எந்த ஆராதனைக்கு போக முடியும்? ராஜ்யத்தில் அங்கே இருந்தான், போக முடியாத ஒரு ராஜ்யத்தில் இருந்தான். எவரிடத்துக்கு அவன் போக முடியாத நிலை. தனக்கு உதவி செய்து கூட யாரும் இல்லை. ஏன்னா கூட இந்த 3 மூப்பர்களில் 2 பேருமே சதி செஞ்சுட்டாங்க. அதனால சிங்ககேபியில் போட்டாங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் சிங்ககேபிக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுற ஜெபம் அது. ஆனால் வசந்த் அதிகாரத்துக்கு முன்னாடியே சிங்ககேபி கதையை முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க. கிடையாது. காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிங்ககேபியானது இந்த ஜபத்துக்கு அப்புறம் வர டைம். ஜபத்தினால் வருகிற ஒரு சோதனை. சரிங்களா? அது அந்த டாபிக் எடுக்கல. அவன் நகரம் உடைத்த நொறுக்கப்பட்டு சுற்றறிக்கப்பட்ட நிலை இருந்தது. அவன் ஜனங்கள் சிறைக்கப்பட்டிருந்தனர். 68 ஆண்டுகள் கடந்து விட்டன. 70 ஆண்டுகளுக்கு இன்னும் 2 ஆண்டுகளே மீதமாயிருந்தது. ராப்சருக்கு டைம் இல்லை. இப்போ எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? பாவத்தை அறிக்கை செய்தோமா? நம்ம கன்ஃபஸ் பண்ணோமா? விளையாட்டு காரியத்தை, நகைச்சுவை காரியத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம எப்படி அந்த ராஜ்யத்துக்கு போவோம் நம்ம எப்படி நினைக்க முடியும்? நான் இப்போ என் நிலையிலே நான் இல்லை. நான் வார்த்தை கவனிங்க. ஆமே, அதுதான் தேவன் அதான் ராஜ கேட்குறார். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு என்னுடைய சார்பில் பயத்தை உண்டாக்கினால் இது பயப்படாதீங்க. அவர் இரக்கம் கிருபை ஒன்று இருக்குது, நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்குது. அதான் தானியேல் சொன்னார், இப்படி கிருபையும் இருக்குது ஆண்டவரே, மன்னிப்புகள் இருக்குது. ஆனால் தானே பாவத்தை அறிக்கை செஞ்சுனுக்கிறேன். அந்த தைரியத்தில் நான் அறிக்கை செஞ்சுனுக்கிறேன். ஆண்டவரே மன்னிச்சுக்க, என்ன நான் போய் சொல்லிட்டேன், தப்பாக பார்த்துட்டேன், அந்த பிள்ளையை தப்பாக பேசிட்டேன், தப்பாக பார்த்துட்டேன், மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே. இன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணிவிடுங்க. நாளைக்கு அந்த கடல் பலி இல்லாமல் நீட்டாகிடும். பலி இருந்தால் தான் இன்னொரு பலி இல்லைன்னு சொல்லி போல் சொல்கிறார். மீன் ஸோ இது பயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் திருத்தி கொடுக்குற வார்த்தை. கிருபை இருக்குது, நியாய தீர்ப்பு வரப்போகுது, திருத்தி கொள்வோம் நம்ம. மீன் கடைசி ஒரே ஒரு வார்த்தை 2 நிமிஷத்தை முடிச்சிருவேன். டெஸ்டமனி 58:14.
இந்த செய்தி தமிழில் கிடையாது, அதனால நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். டெஸ்ட் மணி செய்தி 50வது வருஷம் 8வது மாதம் 14ஆம் தேதி பேரா 9. கவனிங்க, திரும்ப சேர்ந்து வார்த்தை சொல்ல. ஐம் நாட் சேயிங் தட் டு ஸ்கேர் யூ. உங்களை பயப்படுத்துக்காக நான் அந்த காரியத்தை சொல்லவில்லை. கவனிக்கிறீங்களா? இது மாதிரி கடைசி இன்னொரு வார்த்தையாச்சு கவனிங்க. I'm saying just it as sanely as I know how to stand here in a platform and say, நான் எந்த நிலையில பேசினுக்கிறேன் நான் தெரிஞ்சு அதுதான் பேசுறேன். பட் மை heart's been stayed for a time. ரொம்ப நாளா நிலையற்றதா இருக்கிறது. ஏன்? I know that we are ready for something. ஏதோ ஒரு காரியத்துக்காக நிலையற்றதா இருக்குது, பயமா இருக்குது. Now come in and you Christian, don't stay in that lukewarm condition anymore. மாறுபட்ட இரண்டு இருதயத்தோட லுக்வாம் என்றால் வெதுப்ப தன்மையில் இருக்காதீங்க, ஒன்றை நிலைத்துங்க. அதுதான் தேவனோட வார்த்தை மேல இருக்கிறது. ஏலியாவோட செய்தி மேல் நிலுங்க, அது தேவனத்தில் உங்களுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அவன் திருப்புகிற செய்தியை கொண்டு வந்தான். இரண்டு மனசை வச்சு உலகத்துக்கும் வார்த்தைக்கும் அல்ல அவன் கொண்டு வந்தது, அவன் தேவன் பக்கமா திருப்பு வந்தான். அதனால லுக்வாம் செய்தியில் இருக்காதீங்க. டோன்ட் ஸ்டே இன் த லுக்வாம் கண்டிஷன் எனிமோர். லே அசைட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஒரு பக்கமாய் தள்ளி வைத்து விட்டு ஜஸ்ட் கெட் ஏ க்ளோஸ் டு காட் as we can. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவனத்தில் நெருங்குங்கள். ஏன்? வாக் வித் him, அவரோட நடங்கள். டாக் வித் him, அவரோட பேசுங்கள். ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர்ன்றது அவரோட பேசுறது, அவரோட நமக்கு பேசுறது வேதமா இருக்குது. அது செய்யுங்கன்னு சொல்லி திரும்ப சொல்ல. லெட் எவ்ரிதிங் எல்ஸ் பி செகண்டரி பட் யுவர் ப்ரேயர் லைஃப். ஜபமே முதலாவது இருக்கட்டும், இதெல்லாம் செகண்டரியா இருக்கட்டும். இவரை பத்தி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பாடம் ஏதோ சம்திங் இருக்குதுன்னா நான் குறை சொல்லக்கூடாது, நான் போய் ஜெபிக்கணும். ஏன்னா அவரும் மனவாட்டி இந்த சொல்லி வசனம் பேசுறாரு. நான் அந்த அளவுக்கு வயதானவன் இல்லைதான், பட் நான் எதார்த்தமா வயசு சொல்றேன். இவங்களை பத்தி தான் தவறா ஏதோ வந்துன்னா நான் ஜெபிக்கணும். யாருக்கா ஜெபிக்கணும்? இவருக்கா ஜெபிக்கணும், உங்களுக்காக கிடையாது. ஏன்னா இவர் சரியில்லைன்னா அவருடைய பாகம் சரியாம இருக்கும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாகம் அல்லாத ஒரு பாகம் நாங்கள் வர்றதில்லை. அதுதான் செய்தி. நீ நான் என்னவா இருக்கணும் அதுதான் என்னோட பாகமா இருக்குது. நான் பாகம் என்பது சொல்வது உறவுகளும் சரி, பொருள், பணம், எல்லா விஷயத்துலையும் சரி. சர்ச்சு கூட நான் யோசிச்சேன், இந்த சபைக்கு நான் ஏன் வரேன்? அவருக்கு நிறைய சர்ச்சு இருந்துச்சு. அவர் கூட சொன்னா நிறைய இருந்துச்சு, ஏன் நாங்கள் போல தேவன் எங்களை கொண்டு வந்துருக்கா? ஏன்? சம்திங் இருக்கு, எனக்கு சார்ந்த விஷயம் ஏதோ இருக்குது. இது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் கவனிங்க, நான் ஸ்டடி வந்த 3 மாதத்தில் இந்த சபை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் பேச வார்த்தையோ, ஏன்னா இங்கே 6 பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பே கிடையாது. எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னாண்டு ஒரு எனக்கு பிடிக்கலாம். என் ஊருக்கு போயிட்டு அங்கே ஜபத்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மற்ற ஜபத்தெல்லாம் கேட்டு வரேன். நான் அந்த அன்றைக்கி ப்ரேயரில் உட்காந்து அந்த 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 ஹாலில் ஜோமன் அந்த ஒரு அங்கே இருக்கிற பசுத்தாங்கன்னா இங்கே இருக்கிறீங்க. அப்போ எனக்கு அங்கே பிடிக்குது, ஏன் பிடிக்கல? சம்திங் மாற்றிக்க வேண்டியது என்னோட இடத்துல ஏதோ இருக்குது சொல்லி நான் ஜோமான். அப்போ தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நான் திருத்திக்கொள்ள ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறது, என்னுடைய கேள்வி என்னென்னா, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஏன் நடக்கலைன்றது தான் கேள்வி. நீங்கள் அவரோட பேசினா கூட உங்களால் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமான விஷயம். எப்படி பாவம் இருக்குது, அது மாதிரி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆராதனை என்பது வாசி பேசுவது தான். ஆனால் அது முன்னாடி பாடல் என்பது எல்லாத்துக்கும் ஒரு சொரூபம் இருக்குது, பாடலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் இசை படிப்பில் சைக்காலஜி படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு ராகத்துக்கும் ஒரு சொரூபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இப்போ மகிழும் பாட்டு இருக்குன்னா அந்த ஸ்தலத்தில் பாடினாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதை மெலடியாக பண்ணால் சோகத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? அந்த காரியத்தை பற்றி பேசுறது. லெட்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ் பி செகண்டரி பட் யுவர் ப்ரேயர் லைஃப். ஜப வாழ்க்கையை தவிர எல்லாமே செகண்டரியாக இருக்கட்டும். ஸ்டே ரைட் வித் ஹிம் ஆல் த டைம். எல்லாத்துக்கும் அவருக்கு சீர்பொருந்தி இருங்கள்னு சொல்லி முடிக்கிறார். ஆமென். என்னுடைய ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்முடைய நிலைமைக்கு, நம்முடைய சபை காரியங்களுக்கு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அடுத்த ஸ்டெப்பு போல நான் எவ்வளோ ஜபிக்கிறேன், எவ்வளோ வாதத்தை வாசிக்கிறேன், நான் தேவனத்துக்கு நெருங்குறேன், நான் எல்லாருக்கும் ஜபிக்கிறேன், நான் நிறைய காரியத்தை செய்கிறேன், ஆனால் இன்னும் நான் பரிசுத்தம் ஆகலையே, நான் தப்பாக பண்ணுறேனே, இன்னும் எதாவது பண்ணுகிறேன்னா நீங்கள் பாவத்தை ஏதோ அடிக்க செய்யல, விடா முடியாத ஏதோ ஒரு பாவத்தை வச்சுன்னுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பேதுருக்கிட்ட தேவன் போயிட்டு மீனை பிடிச்சினான்னு சொல்கிறார். ஏன்னா அவர் பாக்கெட்டில் மீன் கூட அந்த தூண்டில் வச்சுருந்தாராம். எல்லாத்தையும் அசைட் பண்ணுங்க சொல்லி எல்லாத்தையும் வெளிக்கிட்டுருங்க. ப்ரேயர் லைஃப் தான் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட் அது செய்யுங்க. டைம் இல்லை நமக்கு. 68 முடிஞ்சிச்சு, இன்னும் 2 வருஷம் அவருக்கு இருந்துச்சு, நமக்கு டைமே கிடையாது. அந்த 70 வாரத்தில் சுருக்கு அந்த பிட்வீன் கேப் தான் நம்ம வாங்கணும் இருக்கிறோம். கடைசி வாரத்தில் கேப்பில் தான் வாங்கணும் இருக்கிறோம். டைம் இல்லை நமக்கு. அவருக்கு இருந்துச்சு, அவருக்கு 3 வருஷம் கொடுக்க போகுது, இன்னும் நமக்கு அது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிலையில் நம்ம தேவனத்தில் நெருங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தேவனத்தில் இன்னும் சேரணும்னு நினைக்கிறீங்க, சபையில் இன்னும் வளரணும், செய்தி வளரணும், இன்னும் எல்லாருமே கேதர் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் டைமுக்கு கேதர் ஆகணும். பாவ அறிக்கை நம்ம செய்யணும். அதுதான் இவ்வளோ நேரம் நான் பேசுனது.
இது தனிப்பட்ட கருத்து அல்ல. நான் செய்தி பேசணுன்றதுக்காக எடுத்த வார்த்தைகள் தான் தேவன் என் இருதயத்தை பார்ப்பார். சரிங்களா? கடைசி வாட்டி பேசின வார்த்தையே அப்படியே கண்டினியூஸாக போகிறேன். இந்த சபையில் வந்து ஒரு பிளான் இருக்குது, புதன்கிழமை ஏதோ பேசணும்னு சொல்லி. ஸோ அடுத்த வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைக்க பெருமானால் இதோட செய்தி கண்டினியூஸ் தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? எதிர்நோக்கி ஜெபம் பண்ணான்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. எங்கேருந்து எகிப்திலிருந்து வந்ததுலேருந்து பிதாக்கள் சொல்லி கேட்கல, ஃபாதர் சொல்லி கேட்கல, பிரின்சஸ் சொல்லி கேட்கல, ஊழியக்காரர்கள் சொல்லி கேட்கல, திருக்க சொல்லி கேட்கல. ஆண்டவரே என் மன்னிச்சுக்குங்க. அதனால் இதெல்லாம் பால் கடிப்பு நடந்துச்சு, எருசலேம் ஒன்றும் புஞ்சிச்சு. இப்போ நான் விண்ணப்பத்தை வைக்கிறேன், சபையை கட்டுங்க, சகோதரர்களை கட்டுங்க, எழுப்புதல் உண்டாக்குங்க. வார்த்தையில் சொல்கிறேன், எழுப்புங்க, என்னை மன்னிச்சுக்குங்க, இனிமேல் கிருபியா இருங்க. ஏன்னா உங்கள் கிருபை இன்னும் இறக்கங்கள் இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போயிடும். இப்பயே கெஞ்சிர ஆண்டவரே, இப்பயே மன்னிச்சிருங்க, இனிமேல் கிருபியா இருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் உங்களுக்கு காபிரியல் அனுப்பிச்சுடுவார். அப்படின்னா செய்தி அனுப்பிச்சுடுவானா? சாயங்காலத்தில் அவனுக்கு விளக்கப்பட்டிருச்சான். தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவார். திரும்ப சொல்கிறேன், அவருடைய இரக்கம் இன்னும் இருக்கிறது, அவருடைய ரத்தம் இன்னும் ஈரப்பதமாக தான் இருக்கிறது. நாளை அல்ல, நாளை ஒன்று நமக்கு ஒன்று கிடையாது. எப்பவுமே நான் சொல்லிக்கிறது, ஃபியூச்சர் பற்றி யோசிக்காத ஜான் சொல்லிக்கலாம். நாளைக்கு நம்ம ராச்சரை பற்றி போயின்னுக்கிறோம். அடுத்து இன்னும் நிறைய நாலேஜ் படிச்சுக்கலாமா, இன்னும் டிகிரி வாங்கிக்கலாமா, இன்னும் நிறைய நபர்களை பார்க்கமா? நமக்கு நோ டைம். சரிங்களா? நம்ம திருத்திக் கொள்ளலாம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது தவறுகள் பேசியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், என்னுடைய நிலை நான் இப்போ இல்லை. இந்த வார்த்தை தேவனுக்கு எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தனோ அந்த வார்த்தை தான் பகிரப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கட்டும். God bless you all and thank you so much.